வணக்கம். சென்னையில் வந்து இஎல்எஸ்ஐ நாடகத்துக்கு வந்து நிறைய வென்யூஸ் இருக்குது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து அவ்வளோ வென்யூஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபீலிங் இருந்தது. சென்னை இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆரம்பித்ததே அந்த ஒரு ரீசனுக்காக தான். இன்றைக்கி வந்து ஃப்ரம் சிஐசி வெரி ப்ரவுட் டு ஹாவ் ரெண்டு வெரி டிஸ்டிங்விஷ்ட் ஸ்பீக்கர்ஸ், ரைட்டர்ஸ், ஸ்காலர்ஸ் இன் தமிழ். அவங்களோட ப்ரொஃபைலை நான் முதல்ல படிச்சிடுறேன். திரு திருப்பூர் கிருஷ்ணன் வந்து இஸ் a distinguished Tamil journalist, editor, writer and scholar with over 45 years of experience in journalism and literature, holding an MA in Tamil literature and a PhD in the plays of Indira Parsarthi. He has served in editorial roles at Deepam, Dinamani, Ambalam, Chennai Online and currently edits Amudha Surabhi. A recipient of Tamil Nadu government's Kalaimamani Award and numerous literary honours, he has authored several acclaimed books spanning biographies, essays, literary criticism, short stories, and spiritual works. He is also a noted speaker, literary judge, columnist, and contributor to radio and television programs. அவரோட இன்னைக்கு கலந்து உரையாடவர் வந்து திரு மாலன் வி நாராயணன். He is a journalist and an editor of several leading Tamil newspapers and magazines. Malan is also a pioneer in Tamil television and journalism. He was a founding editor of Sun Network, the first 24/7 news channel in South Indian languages. Thirumalan is also a writer of fiction, poems, essays and columns. He has not only won many awards for his writing, but also belongs to many high-powered committees and international jury panels that confer prestigious literary awards on others. He is also an award-winning translator. அவங்க ரெண்டு பேரையும் நான் மேடைக்கு வரவேற்கிறேன். Overall, CSE programs on the general format, for those of you who have not been to a CSE program before, we have till 7:30. Usually the last half an hour is for questions and answers. அந்த டைமில் நான் இன்டர்ஜெக்ட் பண்ணுவேன். அண்ட் questions and answers வந்து couple of rules. கேள்வி வந்து பதிலை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் வேண்டாம். ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். கேள்வி ஒருத்தருக்கு ஒரு கேள்வி அப்படின்னு நீங்கள் அதை கொஞ்சம் நீங்களே ரெகுலேட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மச் பெட்டர். தேங்க்யூ. ஓவர் டு யூ சார். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணனை பற்றி ரொம்ப திருக்குறள் மாதிரி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை கொடுத்தார். நன்றி அதற்கு. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணன் வந்து வள்ளுவர் வழியில் நடப்பவர், வள்ளுவர் வாக்கின்படி நடப்பவர். அது அவருடைய அன்புடைமை, பண்புடைமை, துணிவுடைமை, அரண் வலியுறுத்தல், கல்லுண்ணாமை, புலால் மறுத்தல், அதனால் மட்டும் இல்லை. வள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, பிறர் பழித்தல் ஒழித்து விடின்னு ஒரு குறள் இருக்குது. அவர் முகத்தை பார்க்கும்போதே அது தெரியும். நான் சொன்ன அந்த அறிவுடைமை, பண்புடைமை அதெல்லாம் அவரோட பழகினவங்களுக்கு தெரியும். பழகாதவங்களுக்கு அவர் முகத்தை பார்த்த உடனே தெரியும். நான் அவரோட தாடியை மட்டும் சொல்லலை. அவரோட தாடி ஒரு காலத்தில் வந்து தாகூரோட தாடி பிச்சமூர்த்தி மாதிரி வந்துடுவோன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் பாலகுமாரன் மாதிரியாவது வரும்னு நினச்சேன் வந்துட்டு. ஆனால் அது அப்படியே அதே இடத்துலையே இருக்குது. அது வந்துட்டு நின்றுட்டு ஆத்தாடி இவ்வளோ விஷயம் இருக்கா. ஆனால் வள்ளுவர் சொன்னது மழித்தலும் நீட்டலும் வேண்டான்னு சொன்னது வந்து எடிட்டர்ஸ்க்கான கோட். ஒரு எடிட்டர் வந்து ஒரு விஷயத்தை எடிட் பண்ணும்போது ஒரேடியாக 2 வரைக்கும் சுருக்கிடக்கூடாது. மகாபாரதத்தை பற்றி சொல்லும்போது, மகாபாரதம் என்பது பங்காளிகள் பரம்பரை சொத்துக்காக அடித்து கொண்டு செத்தார்கள் அப்படின்னு ஒரு 2 வரியில் அதை சுருக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் அதை வளவளன்னு எழுதினும் போகக்கூடாது. அதுக்காக தான் அவர் சொன்னது மழித்தலும் நீட்டலும் வேண்டாங்கிறது. அவர் வேறு எதுக்கோ சொன்னாலும் அது ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு, எடிட்டர்ஸ்க்கான கோட். அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர் கிருஷ்ணன். முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிடலாமா? ஏற்கனவே டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இல்லை, பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறதுல உள்ள சிரமங்களில் முக்கியமான சிரமம் என்னென்னா, யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி ஆகணும். என்னுடைய இனிய நண்பர் மாலன் அவர்கள் கேள்வி கேட்க போகிறார். பொதுவாக ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த தலைப்பில் சிலதெல்லாம் மனதில் தயார் பண்ணிக்கிட்டு வருவோம். இன்றைக்கி ஒரு கேள்விக்கு பதில்ங்கிறதுனால தயார் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 45 ஆண்டு கால பத்திரிகை உலக அனுபவம், அது தொடர்பாக நண்பர் மாலன் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு எப்படி பதில் வருதுன்னு பார்ப்போம்.
இல்லை, நான் தலைப்பெல்லாம் மீறுற ஆள். நான் வந்து புது கவிதையில் ஆரம்பிச்சேன். அதனால் இந்த மரபுகளுக்குள்ளெல்லாம் வந்து சிக்கிக்க மாட்டேன். கிருஷ்ணனுக்கு, அதாவது அந்த கிருஷ்ணனுக்கு, அர்ஜுனன் பார்த்தன் என்று அறியப்படுகிற அர்ஜுனனுக்கு தேரோட்டியவர் கிருஷ்ணன் என்பதனால் அவருக்கு பார்த்தசாரதி என்று ஒரு பெயர் உண்டு. ஆனால் இந்த கிருஷ்ணனை திருப்பூரிலிருந்து தன்னுடைய இலக்கிய தேரில் ஏற்றி கொண்டு வந்து சென்னைக்கு கொண்டு வந்தவர் ஒரு பார்த்தசாரதி. அதாவது கிருஷ்ணனுக்கு பார்த்தசாரதி தேரோட்டினார் என்பது தான் இந்த கிருஷ்ணனுடைய கதை. நீங்கள் வந்து நான் பார்த்தசாரதி தான் அவங்கள வந்து தீபம் மூலமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியவர். ஆனால் அதற்கு முன்பாகவே நீங்கள் வந்து விகடனில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன் நான். எப்படி உங்களுக்கு நாப்பாவோட எப்படி பழக்கம் வந்தது? எப்படி அவருடைய ஜேர்னியில் நீங்கள் எப்படி பங்கு கொண்டீங்க? திருப்பூரில் சிக்கண்ணா கலைக்கல்லூரியில் படிக்கிறப்பவே நாப்பாவுடைய குறிஞ்சி மலர், பொன்விலங்கு அதெல்லாம் படித்து தீபம் வாசகர் வட்டம் அப்படின்னு ஒன்று நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். 15-20 பேர் மாதந்தோறும் கூடி ஆழ்ந்த இலக்கியத்தை பற்றி பேசுகிறது, அது மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால் நாப்பாவை பார்க்கணும், அவர்கிட்ட நேரடியாக பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்து எங்களுடைய சிக்கண்ணா கல்லூரி முத்தமிழ் மன்றத்துக்கு பேச்சாளராக நாப்பாவை வரவழைச்சோம். அப்போ தான் நாப்பாவுடன் முதல் அறிமுகம். இந்த கூட்டத்தில் நாப்பா பற்றியும் சுஜாதா பற்றியும் அதிகம் பேச வேண்டாம்னு எனக்கு தோணுது. காரணம், ஏற்கனவே திரு மாலன் அவர்கள் ஏற்பாடு செய்த அழியாத ரேகைகளில் நாப்பா பற்றி 1.25 மணி நேரமும் சுஜாதா பற்றி 3/4 மணி நேரமும் நான் பேசிட்டேன். அழியாத ரேகை, அதனால் மறுபடியும் அதை இருந்தாலும் அவங்களுக்கு யூடியூப்பில் அது எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாப்பா ஒரு பேரழகர். சாவிட்ட ஒரு கேள்வி வந்தது, அறிவான பத்திரிகை ஆசிரியர் யார், ஆற்றல் உள்ள பத்திரிகை ஆசிரியர் யார், அழகான பத்திரிகை ஆசிரியர் யார் என்று கேள்வி. சாவி பதில், மற்றவற்றை பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரியாது, ஆனால் அழகான பத்திரிகை ஆசிரியர் நான் பார்த்தசாரதி தான் அப்படின்னு அவர் ஒரு பதில் கொடுத்துருந்தார். அப்படி ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் பக்கத்தில் அவர் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு ஆணழகராக இருப்பார். இளையவன் என்கிற கவிஞர் நாப்பா முன்னிலையில் ஒரு மரபு கவிதை வாசித்தார். நான் மட்டும் பெண்ணாக பிறந்திருந்தால் நாப்பாவை என்றைக்கோ மணந்திருப்பேன். அந்த மாதிரியான ஒரு அழகர். அவருடைய ஏதோ என்னுடைய இலக்கிய அன்பர்கள் நான் பார்த்த சாரதி எனக்கு வந்து இலக்கிய குரு மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நாப்பா என்னுடைய ஞான குரு. பாலியல் கலந்து வெளிப்படை பாலியல் எழுதக்கூடாதுங்கிற கோட்பாட்டிலிருந்து சொந்த வாழ்க்கையில் தனிமனித ஒழுக்கத்தோடு கள்ளெல்லாம் அருந்தாமல் இருக்கணும், சிகரெட் பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுலேருந்து, பொது வாழ்க்கையில் ஒரு பைசா காசு கூட லஞ்சம் வாங்காமல் இருக்கணுங்கிறதுலேருந்து, மிக மிக முக்கியமாக நம்முடைய பொருளாதார பற்றாக்குறை வறுமையை பற்றி பிறர்கிட்ட எதுவும் பேசாமல் அமைதியாக அதை சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிறது வரையிலும் பல்வேறு வகையான விஷயங்களை நாப்பா அவருடைய அன்பர்களான எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி தான் அவர் வாழ்ந்தார். எனவே நாப்பா என்னுடைய வாழ்க்கையுடைய குரு. அது தவிர என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய பேர் திரு மாலன் அவர்களுக்கு தெரியும், உங்களில் பலருக்கு தெரியாது. ஒரு 45 ஆண்டு கால பத்திரிகை வாழ்வில் இப்போ தான் நான் ஆசிரியராக ஒரு 15-20 வருஷமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி துணை ஆசிரியராக இருந்து நான் பணியாற்றின இடங்களில் எனக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் மாபெரும் பத்திரிகை ஆசிரியர்கள். ஏஎன் சிவராமன், கேஆர் வாசுதேவன், கஸ்தூரி ரங்கன், நா பார்த்தசாரதி, ஐராவதம் மகாதேவன், சுஜாதா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிங்கங்களோடெல்லாம் இணைந்தும் அவர்கள் கீழும் பணிபுரியக்கூடிய ஒரு பெரிய பேரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை ரொம்ப பெருமையாக நான் கருதுனேன். அதோடு நம்ம எந்தெந்த எழுத்தெல்லாம் பார்த்து பிரமித்து இந்த எழுத்தாளர்கள் அவங்கள ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்லாம் ஆசைப்படுற அந்த எழுத்தாளர்களை நேரில் சந்தித்து உரையாடி அவங்க குடும்பத்தில் ஒருவனாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. முக்கியமாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற திருமதி சிவசங்கரி அவர்கள். நேற்று நீங்கள் பலர் அந்த கூட்டத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜி மீனாட்சி எழுத்தாளர் இது மாதிரி கலந்துரையாடலில் சிவசங்கரி அவர்கள் தெரிவித்த பல அற்புதமான கருத்துக்கள். நமக்கு கிடைக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட சோகங்கள், நம்முடைய இழப்புகள், இதை பற்றி நினைக்கிறதுக்காக அந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு அருளலை. நம்ம சந்தோஷமாக வாழறதுக்காக இந்த வாழ்க்கை அருளப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் புறந்தள்ளிட்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக
அறநெறிப்பட்டு வாழ்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையுடைய கோட்பாடு. அதை இந்த நவீன இலக்கியம், சிவசங்கரி மேடத்தினுடைய எழுத்துக்கள் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால் ஒரு எழுத்தாளனாக, ஒரு பத்திரிகையாளனாக நான் இருக்கேன்னா, நேற்று அவங்க சொன்னாங்க அது தற்செயல்னு, எனக்கு அது தற்செயல் அல்ல. அப்படி இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்பினேன். மாலன் அவர்கள் இப்பொழுது சொன்னது மாதிரி கொஞ்சம் ஒரு நுணுக்கமான, சோர்வாக சுலபமாக தளர்ந்து போகிற ஒரு மனநிலையில் தான் நான் தொடக்க காலத்தில் இருந்தேன். ஆனால் என்னுடைய முதல் கவிதையே ஆனந்த விகடனில் என்னுடைய புகைப்படத்தோடு வந்தப்போ தான் இந்த துறையில் ஈடுபடணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமாச்சு. அதில் தொடர்ந்து எனக்கு வழிகாட்டியவர் என்னுடைய இலக்கிய குரு மட்டுமல்ல, ஞான குரு தீபம் நாப்பார் சார். தினமணியில் 25 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு நினைக்கிறேன். தினமணியில் ஏஎன்எஸ் கிட்ட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏஎன் சிவராமன் பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஏஎன் சிவராமன் வந்து ரொம்ப சீரியஸான விஷயங்கள் எல்லாம் எழுதக்கூடாது. ரஷ்ய புரட்சி பற்றி எழுதுவார், டாலர் ஏன் டிவேல்யூ ஆச்சுன்னு எழுதுவார், அக்ரிகல்ச்சர் பற்றி எழுதுவார். அந்த மாதிரி ஒரு எதையும் ரொம்ப ஆழ்ந்து படித்து அதை அனலைஸ் பண்ணி தான் அவர் எழுதுவார். அவர் என்கிட்டே ஒரு தரம் சொன்னது வந்து, நீ 500 வார்த்தைக்கு எழுதணுன்னா நீ 1500 வார்த்தைக்கு எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும்னு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஹியூமரஸ் சைடு ஒன்று உண்டுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அவர் எல்லோரும் ரொம்ப சீரியஸாக அவர் கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தார். அதெல்லாம் உண்மை. கடைசி வரையில் நான் அவரை பார்க்க போனபோது கூட அவர் வந்து காதில் இயர்ஃபோனை மாட்டின்னு படிச்சுட்டு இருந்தார். அவரோட ஹியூமர் பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். வந்து ஒரு இது மாதிரியான கேள்விகள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப அகாடமிக்காக சொல்கிறதோ அல்லது என்னை பற்றி பெருமையாக ஏதாவது பேசிக்கிறதோ அதெல்லாம், அப்புறம் உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் மாற்றி சொல்ல முடியாதுல்ல. அது 2 தடவை 3 தடவை கேட்டப்பறம் அலுப்பாயிடும். இந்த கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. கல்கி பத்திரிகையில் 25 ஆண்டு காலம் நான் தினமணியில் பணிபுரிந்து விலகின உடனே கல்கி ஆசிரியர் கி ராஜேந்திரன் எனக்கு கடிதம் எழுதினார். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், அதை ஒரு தொடராக எழுதுங்கன்னு. அப்போ சுவடுகள் அப்படிங்கிற தொடர் 48 அத்தியாயத்தோடு அந்த கல்கியில் வந்தது. வாரம் என்னுடைய நினைவு குறிப்புகள் அதிலிருந்து நான் நிறைய அதில் எழுதினேன். ஏஎன் சிவராமன் பற்றியும் அதில் எழுதியிருக்கேன். என்னுடைய தாயாருக்கு 2 பிள்ளை 4 பெண். ஆனால் அவங்களுக்கு நான் கொஞ்சம் சவல குழந்தையாக இருந்ததுனால என் மேலே ரொம்ப அதீத பிரியம். நான் வேலை தேடி சென்னை வந்தப்போ அவங்க ரொம்ப அழுதாங்க. அதனால் அவங்களுடைய ஆறுதல் படுத்துறதுக்காக 4.5 ஆண்டுகள் நாள்தோறும் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு அஞ்சல் அட்டை எழுதுவேன். 4.5 வருஷம் எழுதியிருக்கேன். அதில் ஞாயிற்றுக்கிழமை போய் திங்கக்கிழமை 2 அஞ்சல் அட்டையாக தபாலில் போடுவேன். நான் திருப்பூர் போன சந்தர்ப்பங்களில் அந்த அஞ்சல் அட்டை எழுத மாட்டேன். எங்கள் அம்மா வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு வாசகி. ஜானகிராமன், அசோகமித்திரன், ஜெயகாந்தன், இது மாதிரி பல எழுத்தாளர்களோட தொலைபேசியில் பேசியிருக்காங்க, நேர்லையும் பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்தியும் போதும் எங்கள் அம்மா அந்த முறுக்கு, சீடை இதெல்லாம் நிவேதனம் பண்ணி அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஜெயகாந்தனுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஜெயகாந்தன் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். எங்கள் அம்மா காலமான பிறகும் கூட மறந்து போய் அம்மா எப்படி இருக்காங்கன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தார் அவர். அந்த மாதிரியான ஒரு வாசகி எங்கள் அம்மாங்கிறதுனால நான் எழுதின கடிதங்கள் எல்லாம் இலக்கிய ரீதியான குறிப்பு. இன்றைக்கி ஏஎன்எஸ் இது சொன்னார். இன்றைக்கி நான் தீக்கசியை முதல் முறையாக பார்த்தேன். வள்ளிக்கண்ணன் அண்ணியை வந்து நான் இன்றைக்கி பார்த்தப்போ அவங்க எனக்கு சோள வடை கொடுத்தாங்க. இது மாதிரிலாம் நான் எழுதுவேன். ஆனால் அதெல்லாம் மனதில் இருந்தது. இப்போது ஏஎன் சிவராமன் பற்றி மாலன் கேட்குறப்போ சட்டுன்னு தோன்ற 2-3 சம்பவங்கள் சொல்கிறேன். ஒரு தடவை தினமணி அலுவலகத்துக்கு ஹிந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிளர்க் வந்திருந்தார். தினமணி கதிரில் என்னை வந்து அவர் சந்தித்தார். அவருக்கு ஒரு சிக்கல். அந்த சிக்கல் என்கிட்ட சொன்னார். அது ஒரு கடிதம் மாதிரி எழுதி கொடுங்க, பிரசுரிக்கலாமே என்ன எழுதி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். ஏஎன்எஸ் வந்தார். என்னப்பா என்ன விஷயம்னார். இந்தமாரி ஒரு வித்தியாசமான பிரச்சனை ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கார், போட போகிறோம். என்ன பிரச்சனை? குறிப்பிட்ட கிளர்க்கு அந்த காலத்தில் பொதிகை தொலைக்காட்சி மட்டும்தான். அவர் வந்து முதல்ல சில 1-2 திரைப்படங்களில் சின்ன ரோலில் நடிச்சிருக்கார். அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வரும். பொதிகை தொலைக்காட்சியில் அவர் நடித்த படம் வரப்போகுதுங்கிற அறிவிப்பு வந்த உடனே இவருக்கு தாழாத ஆனந்தம். உடனே தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் கடிதம் எழுதி போட்டு வீதியில் இருக்கிறவங்கெல்லாம் வரவழைச்சு டீ பிஸ்கெட்டெல்லாம் கொடுத்து தொலைக்காட்சியை பார்த்தா நீளம் கருதி சரியாக அந்த 10 நிமிஷத்தை மட்டும் விட்டுட்டாங்க. இவருக்கு வாழ்நாள் சோகம். அதனால் இப்படி பண்ணலாமான்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தார். நான் அந்த லெட்ரு தயார் பண்ணி இப்படி செய்யலாமான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன்.
ஏஎன்எஸ் வந்து அப்படி பார்த்துட்டு, இருடா நான் தலைப்பை மாற்றினேன், ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். தலைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. எந்த காலத்திலையும் எந்த பத்திரிகையிலையும் எந்த கட்டுரைக்கும் எந்த கடிதத்துக்கும் அப்படி ஒரு தலைப்பு வர வாய்ப்பே கிடையாது. மறுநாள் அது பிரசுரமான உடனே அந்த கிளர்க்குக்கு அளவு கடந்த ஆனந்தம். இந்த தலைப்பு பிரமாதம்னு சொல்லி அவர் பெரிய சாக்லேட் தின்னோட வந்து அலுவலகத்தில் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போனார். ஏஎன் சிவராமன் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? என்னை காணவில்லை. அது வரவே முடியாது இல்லையா? அதே மாதிரி உஸ்மான் ரோடு ஒரு தடவை 2 வேயாக இருந்ததை 1 வேயாக பண்ணிட்டாங்க. அதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். ஏஎன் சிவராமன் வந்தார். உங்களுக்கு பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பைலைன் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் எடிட்டர் பைலைன் கொடுப்பார். பைலைன்னா யார் எழுதினாங்கங்கிறது கீழே போடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னு கருதினா அந்த எடிட்டர் சொல்லி அதை மேலே போடுவாங்க. தலைப்பு போட்டு அதுக்கு கீழே எழுதினவர் பேர் வரும். ஏஎன் சிவராமன் அதை பார்த்துட்டு நல்லா எழுதிருக்குப்பா, பைலைன் மேலேயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தலைப்பு கொடுத்தார். உஸ்மான் ரோடு 2 வேயாக பண்ணின உடனே நல்லா இருந்தது. இப்போது 1 வேயாக பண்ணின உடனே அதில் இவ்வளவு சிரமங்கள் இருக்குது, மறுபடியும் 2 வேயாக பண்ணணுங்கிறது தான் அதனுடைய கருத்தோட்டம். அவர் வந்து தலைப்பை கொடுத்து கீழே என் பேர் போட்ட உடனே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த தலைப்பு நான் தான் கொடுத்துருக்கேன்னு நினச்சி மறுநாள் எனக்கு ஒரே பாராட்டு. தலைப்பு பிரமாதம், என் கட்டுரையை விடு, தலைப்பு அந்த உண்மையில் அந்த பாராட்டு ஏஎன்எஸ்க்கு போகணும். அவர் கொடுத்த தலைப்பு உஸ்மான் ரோடு ஒரு வழி ஆகியது. அந்த மாதிரி அழகழகாக தலைப்புகள் கொடுக்கக்கூடியவர். ஒரு முறை ஒரு துறவியை, ஒரு சன்னியாசியை நேர்காணல் பண்ணணும்னு அவர் என்கிட்ட சொன்னார். அவருக்கு நான் ரொம்ப செல்லம். அந்த செல்லத்துக்கான பல காரணங்களில் ஒன்று, நானும் கதர் கட்டுவேன், அவரும் கதர் கட்டுவார். எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் தாங்களே அந்த நூலை கொடுத்து கதர் வாங்கி கட்டுவாங்க. அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். இது சும்மா காதி கடையில் வாங்குகிற கதர், இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை, இது ஒரு ஆடை இவ்வளவுதான். ஆனால் அவருக்கு கதர் கட்டுறவங்களையும் பிடிக்கும். அது மாதிரி இந்த குறிப்பிட்ட துறவி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு. அவர் போய் ஒரு இன்டர்வியூ பண்ணிவிடுவார். நான் சொன்னேன், சார் ரமணர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மாதிரியான துறவிகள் மேலே தான் எனக்கு வந்து ஒரு மரியாதை, அதெல்லாம் நான் வாசிக்கிறேன். தவிர வணிக ரீதியாக எங்கிற துறவிகள் மேலே எனக்கு ஒன்றும் பிரமாத மரியாதை கிடையாது. இது ஒரு தண்டனை மாதிரி, இதை போய் பண்ண சொல்கிறீங்களே. ஏடா ஆஃபீஸ்டா, ஆஃபீஸ் டியூட்டி, உனக்கு தான் அதெல்லாம் நாட்டம்னு போச்சுன்னா போக வேண்டியது தானே, அதெல்லாம் போய் பண்ணிட்டு வா என்று வற்புறுத்தவே நான் போய் அந்த துறவிகிட்ட உட்காந்து ஒரு சொன்னதெல்லாம் கேட்டு ஒரு நேர்காணல் தயார் பண்ணி அலுவலகத்துக்கு வந்தால், அந்த நேர்காணல் அச்சேர்றதுக்கு ஒரு 7 நாள் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நாளும் அந்த துறவியின் மகன் அலுவலகத்திற்கு வந்தார். துறவிக்கு எப்படி மகன்? பூர்வாசிரமத்து மகனா? மகனும் துறவி ஆறாராம். நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. அதை அவர் என்னென்னா, அந்த வண்ணப்படம் வருமா, அது அட்டையில் வருமா, உள்ளே டபுள் ஸ்ப்ரெட் வருமா, உள்ளேயும் வண்ணத்தில் வருமா, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நேரில் வந்து கேட்டு ஃபோட்டோ கொடுத்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ எங்கள் அலுவலகத்தில் ரொம்ப முக்கியமான பலரோடு இணைந்து நான் பணிபுரிஞ்ச ஒரு வாய்ப்பு. கௌசிகன் என்கிற வாண்டு மாமா, நவீனன், P.A. தாஸ், ஓவியர் தாமரை, அவர் எழுதுவார், பாடுவார், நடிப்பார். அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் அதை பார்க்குறாங்க. எல்லோரும் உள்ளூர் சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து எல்லோரும் கூடி முடிவு பண்ணினோம், எந்த படமுமே இல்லாமல் போட்டுடலாம். நேர்காணலை போட்டோம், ஆனால் அந்த துறவியுடைய படத்தை நாங்கள் போடலை. அவர் உடனே ஏஎன் சிவராமனுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, என்ன ஒரு பேட்டி போட்டால் படம் போடணும் இல்லையா, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏஎன் சிவராமன் என்னை கூப்பிட்டார். என்னடா இது, ஒரு பேட்டியை போட்டிருக்க, அந்த ஆள் படம் போட வேணாமா, என்ன இப்படி பண்ணார்? ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத முழுக்க கேளுங்க அப்படி சரித்திரத்தை பூரா விளக்கினேன். அவருக்கு ஒரே சிரிப்பு. சரிதான், நீ ஃபோட்டோ போடாதது சரிதான், ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பத்திரிகைகளில் நிறைய ஃபோட்டோ போடணும், அதனால் ஒரு பிரயோஜனம் உண்டுனார். என்ன சார்ன்னு கேட்டேன். எழுத்துப்பிழை குறையுண்டா, நம்ம பத்திரிகைலாம் நிறைய எழுத்துப்பிழை வருது இல்லையா, அது குறையும் அப்படின்னார். சுஜாதாவுடைய அம்பலத்தில் நான் ஆசிரியராக இருந்தப்போ ஏஎன் சிவராமன் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை ஆச்சரியப்பட்டார். இப்போது மாலனோ நானோ பத்திரிகைகளில் ஒரு விஷயத்தை எழுதி அது எழுத்துப்பிழையோடு வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது எழுத்துப்பிழை தான். ஆனால் இணைய பத்திரிகையில் அப்படி கிடையாது. உடனே திரும்பவும் அதை வரவழைச்சு பிழையை திருத்தி திரும்பவும் நம்ம வான்வெளிக்கு ஏற்றிட முடியும். அது ஏஎன் சிவராமனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எழுத்துப்பிழை அவரை ரொம்ப தொந்தரவு பண்ண ஒரு விஷயம். அதனால்
சுஜாதாவை நேரில் சந்திக்கணும்னு 96 வயதில் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். சுஜாதாட்ட நான் சொன்னேன், இரவு 12 மணி ஆனாலும் அவர் வந்தால் நம்ம அலுவலகம் திறந்திருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னார். பட் அது நடக்கலை. அப்புறம் ஒரு 2-3 மாதங்களில் ஏஎன் சிவராமன் காலமானார். ஏஎன் சிவராமன் சாதாரணமாக எங்களுடைய அந்த கூடத்தில் ஹாலில் அவர் உட்காந்துருந்தால் எல்லாரையும் போல தான் அவரும் உட்காந்துருப்பார். சாதாரணமாக தான் இருப்பார் பார்க்க. ஆனால் வெளிதேசத்து ஆட்கள்லாம் வந்தால் கூட அவர் தான் முக்கியமானவர்னு நேரம் அவர்கிட்ட போவாங்க. அப்படி அவருக்கு வந்து ஒரு வகையான ஒரு பொன்னொளி அவருடைய முகத்தில் இருக்கும். ஒரு துறைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டு யார் வாழ்ந்தாலும் நடனமோ இசையோ எழுத்தோ ஓவியமோ ஒரு துறைக்காக மற்றதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு முழுமையாக அர்ப்பணித்து வாழறவர்களுடைய முகத்தில் நீங்கள் அந்த பிரகாசத்தை பார்க்க முடியும். ஏஎன் சிவராமன் முகத்தில் அந்த பிரகாசத்தை பார்த்து எல்லாருமே வியந்திருக்கும். 95-96 வயது வரையிலும் நாள்தோறும் அலுவலகத்துக்கு வந்து அவர் வந்து பணிபுரிந்தார். மதியம் ஒரு 1:30-2 மணிக்கு ஏதாவது கையில் ஒரு மோர் சாதம் கொண்டு வருவார். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புவார். காலைல 8:30-9 மணிக்கெல்லாம் வருவார். அவர் வந்து அந்த மோர் சாதத்தில் உப்பு போட்டுக்க மாட்டார். ரத்த அழுத்தம், அதனால் உப்பு வேணாம்னு உப்பு இல்லாத மோர் சாதம் தான் சாப்பிடுவார். அவர்கிட்ட நான் கேட்டால், ஏண்டா ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறோம், உப்பு போட்டு சாப்பிட்லாமா, என்னென்ன காரியமெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிப்பார். என்றைக்காவது சில சந்தர்ப்பங்களில் வீட்டுக்கு சீக்கிரம் போனார்னா அவர் கொண்டு வந்த அந்த உப்பு இல்லாத மோர் சாதத்தை நான் தான் சாப்பிடுவேன்னு எனக்கு கொடுத்துட்டு போவார். அந்த அவர் கொடுத்த உப்பு இல்லாத அந்த மோர் சாதம் ஏதோ பிரசாதம் மாதிரி எனக்கு இன்றைக்கி தோணுது. அவ்வளோ மிகப்பெரிய மனிதர். நம்ம பெரிய பெரிய தேசிய தலைவர்களை பற்றியெல்லாம் சொல்கிறோம். எழுத்துலகத்தில் பத்திரிகை உலகத்தில் ஜாம்பவான்னா ஏஎன் சிவராமன் தான். ஏஎன்எஸ்க்கு அப்புறம் ஐராவத மகாதேவன் வந்தாருங்க. எனக்கு நான் பார்த்த அளவில் வந்து அவங்க 2 பேரும் வேறு விதமான பர்சனாலிட்டிஸ். அவங்க வந்துட்டு மகாதேவன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு அவருடைய ஆர்வங்கள் வந்து தொல்லியல், பழந்தமிழ் இலக்கியங்களில், அப்புறம் அந்த எழுத்து வடிவங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். ஏஎன்எஸ் அந்த பக்கம்லாம் போனது கிடையாது. அவர்கிட்ட வேலை செஞ்சது எப்படி இருந்தது? அந்த கேள்வி எப்படி கேட்குறது அப்படிங்கிறத மாலன் சார்கிட்ட கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் விரும்புகிற கேள்வியை அழகாக கேட்குறேன். ஏன்னா இந்த மக்களுடைய இந்த பெருமகன்களுடைய பெருமையை சொல்லணுங்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் நோக்கமே. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு காந்தியை பற்றி, நேருவை பற்றி, காமராஜை பற்றி, கக்கனை பற்றி பேசுகிற மாதிரி பத்திரிகையாளர்கள், இலக்கியவாதிகள், எழுத்துலகத்தை சார்ந்தவர்கள் இவங்களெல்லாம் கொண்டாடணும். அந்த அழியாத ரேகைகள் ஒரு 12 மாதங்களோடு நின்று போனதெல்லாம் கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம். அது தொடர்ந்து நடக்கணும். இது அழியாத ரேகைகளுடைய தொடர்ச்சி மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவருடைய கம்பீரத்தை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் சில விஷயங்களை சொல்கிறேன். அவர் முறையாக நான் தமிழ் படித்தவன். நான் தமிழ் வந்து இளங்கலை தமிழ், அப்புறம் நிறைகலை எம்ஏ தமிழ், அப்படி முறையாக தமிழ் படித்தவனுங்கிறதுனால ஐராவத மகாதேவனுக்கு என்கிட்ட ஒரு அளவற்ற அன்பு உண்டு. இதோட ஐராவத மகாதேவன் கிட்ட என்னுடைய அப்பா வேலை பார்த்தார். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தப்போ. அதுக்கப்புறம் ஐராவத மகாதேவன் தினமணிக்கு ஆசிரியர் ஆனவுடனே எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, அப்படியே உனக்கு ரொம்ப நல்ல காலண்டா, முழு நேர்மையாக இருக்கிறவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவருடைய அந்த முழு நேர்மையையும் இந்த கராரான தீவிரமான அந்த ஒழுக்கத்தையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு முறை இப்படி எதிரில் ஐராவத மகாதேவன் உட்காந்துருக்கார் அவருடைய அறையில். நான் அவருக்கு எதிரில் உட்காந்துருக்கேன். தமிழ்மணின்னு ஒரு இணைப்பு. அதில் தமிழ் புத்தகங்களுக்கான மதிப்புரைகள்லாம் நிறைய வரும். பல தொல்லியல் கட்டுரைகள்லாம் வரும். எந்தெந்த புத்தகங்களை யாருக்கு அனுப்புறது அப்படிங்கிறத விவாதபூர்வமாக நாங்கள் பேசி முடிவு பண்ணுவோம். சும்மா கிடைச்ச புத்தகத்தில் யாருக்காவது அனுப்பி 4 வரி விமர்சனம் போடுற மாதிரி அல்ல. ஒரு துறை சார்ந்து சங்கீதம் அப்படின்னா டிஎஸ் பார்த்தசாரதி, அது மாதிரி ஒரு மனதில் சில நபர்கள் அந்த நபர்களுக்கு அனுப்ப சொல்லுவார். அந்த நபர்களும் ரொம்ப கூர்மையாக விமர்சனம் எழுதுவாங்க. ஒரு முறை ஒருவர் எழுதின சங்கீத புஸ்தகம் ஐராவத மகாதேவன் சொல்லி டிஎஸ் பார்த்தசாரதிக்கு நான் அதை அனுப்பினேன். அவர் 2 நாள் கழித்து தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டு, இதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அது எழுதுங்களேன், ஏதாவது நயமாக நாசூக்காக எழுதுங்க, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு. அப்புறம் அவர் எழுதினார். மிகச்சிறந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய முகப்பில் ரொம்ப அழகான ஒரு மரபு கவிதை கீழே வந்து எழுதி வந்த நூலாசிரியருங்கிற பேரோடு வெளிவந்திருக்கு. இந்த மரபு கவிதையை 17ஆம் நூற்றாண்டு சோழர் கல்வெட்டில் காப்பி எடுத்து பொறித்து விட்டார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அது அவங்க செஞ்ச தப்பு. உடனே அந்த எழுத்தாளர் கடிதம் எழுதினார்.
இந்த பதிப்பகத்தார் செய்த தவறு, நான் வந்து அந்த கவிதையை போட சொன்னேன், அவங்க கீழே என் பேரை போட்டுட்டாங்க, இந்த கடிதத்தை நீங்கள் அவசியம் பிரசுரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் எழுதினார். மகாதேவன் கேட்டேன், என்ன பண்ண அப்படின்னு. சரி, அவங்க விளக்கம் அதை அப்படியே போட்டுருங்க, ஆனால் நான் சொல்கிற தலைப்போடு போடுங்கன்னார். அவர் கொடுத்த தலைப்பு திருப்தி தராத விளக்கம். அவர் என்ன கேட்டார்னா, முதல்லையே நீ சொல்லியிருக்கணும்ல, உனக்கு தெரியாமையே அது ரிவ்யூக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப தைரியமான ஒரு பத்திரிகையாளர். அப்படி நாங்கள் ஒரு தடவை தமிழ்மணிக்காக அந்த நூல்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஒரு டொக் டக்னு ஒரு சத்தம். எஸ் கமின் வந்தார். ஒரு ஐஏஎஸ் அலுவலக யார் ஒரு அதிகாரி. அவர் கையில் 2 புத்தகம். என்ன மதிப்புரைக்காக புத்தகம் கொடுக்குறேன், தமிழா? ஆமாம் தமிழ் தான். 2 பிரதி இருக்கா? இருக்குது. சரி கொடுங்க என்று இவர் வாங்கிக்க போகிற சந்தர்ப்பத்தில் இந்த புத்தகத்தை கொடுக்க வந்தவருடைய நாக்கில் சனி. அவர் என்ன சொன்னார், முதலாளி அம்மா பேரை சொல்லி அவங்கக்கிட்டேயே நான் கொடுக்கவா என்று கேட்டார். இவர் உடனே இந்த புத்தகத்தை திருப்பி கொடுங்களேன், நேராக முதலாளி அம்மாட்டையே கொடுங்களேன். கொடுத்தா நிச்சயம் ரிவ்யூ வராது, என்கிட்ட கொடுத்தா தகுதி இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. நீங்கள் எப்படி வேணா பண்ணலாம். அவர் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனோ? இவர் ஆமாம் சாரி, புஸ்தகத்தை வச்சுட்டு அவர் போயிட்டார். உடனே ஐராவத மகாதேவன் இந்த புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்து, கிருஷ்ணன் இந்த சம்பவத்தை மறந்துடுங்க, இந்த புத்தகத்துக்கு தகுதி இருந்தால் மதிப்புரை பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வாக்கியம் சொன்னார். அந்த வாக்கியம்தான் எங்களுக்கெல்லாம் வேதம். அவர் என்ன சொன்னார், முட்டாள், நான் இங்கே ஆசிரியராக இருக்கேன், முதலாளி அம்மா என்கிட்ட முதலாளியாக வேலை பார்க்குறாங்கன்னு அவனுக்கு தெரியலன்றார். எப்பேற்பட்ட ஒரு கை சுத்தமும் எப்பேற்பட்ட ஒரு நேர்மையும் இருந்தால் இப்படி ஒரு வாக்கியத்தை ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொல்ல முடியும்? இன்றைக்கி பார்க்குறோம், ஏராளமான பத்திரிகைகளில் ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் ஜெயிக்கும், எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும். அப்போ அது எப்படி நடந்தது, என்ன கைமாறிச்சு, பத்திரிகையாளர்களுடைய சுயமரியாதை என்ன ஆச்சு? இந்த கேள்வியெல்லாம் நம்முடைய மனதில் எழுகிறது. ஐராவத மகாதேவன் அவ்வளவு கண்டிப்பான ஒரு பத்திரிகை ஆசிரியர். தினமணியில் வந்து அவ்வளவு சுதந்திரம் இருந்தது என்பது தினமணிக்கு வெளியில் இருந்தவங்களுக்கு தெரியாது. நம்மளுடைய முதலாளிகளே நம்ம வந்து அவங்க சொல்கிறதே மறுக்கலாம் என்பது எனக்கே நேரடியான அனுபவங்கள் உண்டு. சரோஜ் கோயங்கா சொல்லி சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி. அப்புறம் மாலன் அவர்கள் தினமணியில் கொஞ்சம் காலம் பணிபுரிந்தார். ஒரு 8 மாதமாக இருக்குமா, 1.5 வருஷம் இருக்குமா? 2 வருஷம். அப்போ அதில் நடுவில் 8 மாதம் வெளிநாடும் போயிருந்தீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு விஷயம் இவர் இருக்கார், அதனால் அதையும் சொல்லிடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பத்திரிகையில் ரொம்ப முக்கியமானது இதனால் இவன் செய்யும்னு ஆராய்ந்து அவங்கக்கிட்ட அந்த பணியை கொடுக்கணும். அவருக்கு மறந்துருக்கும், அவர் தினமணியில் ஆசிரியராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் சங்கு கணேசன் காலமானார். சங்கு கணேசன் அப்படிங்கிற காந்தியவாதி காலமான உடனே அவரை பற்றி நான் எழுதினா தான் பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி தினமணி தலையங்கத்தை என்னை எழுத சொல்லி அவர் பணித்து, சங்கு கணேசன் பற்றி நான் எழுதின தலையங்கம், என்னுடைய பேர் இல்லாமல் தலையங்கத்தில் பேர் வராது, அது மாலன் சார் மூலமாக தான் அது நடந்தது. அதே மாதிரி கி கஸ்தூரங்கன் ஆசிரியராக இருந்தப்போ ஜானகிராமன், கானா சுப்பிரமணியம் இவர்கள்லாம் காலமானப்போ தினமணியில் நான் எழுதின தலையங்கங்கள் வந்தன. அந்த அளவுக்கு யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்திரிகை ஆசிரியர்கள் ரொம்ப கூர்மையாக கவனித்து பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பத்திரிகையுடைய வெற்றி. மாலன் அவர்கள் சொன்னது மாதிரி தினமணி வந்து ஒரு தினமணியில் ஒருத்தன் பணிபுரிகிறதுங்கிறது பத்திரிகை உலகத்தில் ஒரு பெரிய பேர் தான். அது ஒரு கம்பீரமான பத்திரிகை. பத்திரிகை ஆசிரியர்களுக்கு பணிபுரியவர்களுக்கு 100% சுதந்திரத்தை கொடுத்த ஒரு பத்திரிகை. இல்லை, இப்போ அந்த சுதந்திரத்தை பற்றி பேசும்போது தான் ஐராவத மகாதேவன் வந்தபோது சில பெயர்களை இப்படி தான் எழுத வேண்டும் என்று அவர் சொன்னார். சில சுக்லான்னு எழுதக்கூடாது, சுக்ல அப்படின்னு எழுதணும். பெனாசிர்னு எழுதக்கூடாது, பேனசிர்னு எழுதணும். ஏன்னா பேனசிர்னால் இணையற்ற அழகு, இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள்லாம் கொண்டு வந்தார். அவர்கிட்ட நான் பல முறை பேசியிருக்கேன். ஒரு முறை அவர் வேளச்சேரியில் இருந்தார். அப்போது நான் அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்க வரலாமான்னு கேட்டேன். இல்லை இப்போ வராதே, நான் இப்போ இது வேளச்சேரி இல்லை, இது வெள்ளச்சேரி அப்படின்னாரு அவர் அந்த மாதிரி சொன்னதுக்கு நம்ம தினமணியில் ஒரு இது என்னென்னு கேட்டால், நிறைய அனுபவம் கொண்ட பத்திரிகையாளர்கள் டெஸ்கில் வேலை செஞ்சவங்க இருந்தாங்க. வந்துட்டு அவர் பெயர்களை அந்த மாதிரி மாற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னபோது
அதுக்கு ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள் வட்டத்தில் ஏதாவது எதிர்ப்பு, முணுமுணுப்பு ஏதாவது இருந்ததா? ரகசியம் இல்லைன்னா சொல்கிறேன் நான். இருந்தது. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏஎன் சிவராமன் ஒரு பெரிய பத்திரிகையாளர். அவர் வந்து பத்திரிகை தமிழில் எழுதினார். இவர் வந்து பண்டிதர், இவர் இது மாதிரிலாம் கொண்டு வராருங்கிற மாதிரி அவரை பற்றி ஒரு விமர்சனம் இருந்தது. பட் பொதுவாகவே நம்ம பத்திரிகைகளில், எழுத்துலகத்தில் இன்றைக்கி கல்கி தமிழில் தான் எழுதணும். கல்கி தமிழ்ங்கிறது இலக்கண சுத்தமானது, எல்லாருக்கும் புரியக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. ரொம்ப பண்டிதத்தனமாக எழுதினா மக்களுக்கு போய் சேராது. அதனால் தொல்லியல் கட்டுரைகள்லாம் வர்றப்போ அதில் கொஞ்சம் பண்டிதத்தன்மை இருக்கும். அதுக்காக மகாதேவனை விமர்சித்தவங்க உண்டு. பட்டு ஒரு மாலன் சொன்னதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ரீராம ஜெயம் தான், ஒத்தக்கொம்பு போடக்கூடாது. ஜெயம்னா வெற்றி, ஜெயம்னு கிடையாது சம்ஸ்கிருதத்தில். அதனால் ஜே அப்படின்னு வர இடத்துல ஜ தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெயவர்தனா தான், அதுக்கு கொம்பு கிடையாது அப்படின்லாம் அவர் கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்த அந்த குறிப்புகள், அது ஒரு ஒரு நாளும் அவர் வந்த உடனே பத்திரிகையை பார்த்து இன்னென்ன தவறுன்னெலாம் சொல்லி ஒரு குறிப்பு எழுதி கொடுப்பார். அந்த குறிப்பை டைப் பண்ணி எல்லோரும் கொடுப்பாங்க. அது என்னமோ தொலைஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் காணாமல் போன மாதிரி. அவ்வளோ தூரம் தமிழை வந்து அவர் கரெக்டாக சீர்திருத்தி கொண்டு வந்தார். முதல் முறையாக தினமணியில் எழுத்து சீர்திருத்தம், இன்றைக்கு சொல்கிறோம் இல்லையா, நை எல்லாம் 2 சுழி நை 3 சுழி நைன்னு போடுறோம். முன்னாடி வந்து மேலே ஒரு தும்பிக்கை இருக்கும், லைன். அதெல்லாம் மாற்றி இந்த காலத்துக்கு தகுந்த, கணிப்பொறிக்கு தகுந்த மாதிரியான ஒரு தமிழை வந்து அச்சில் ஐராவத மகாதேவன் கொண்டு வந்தார். அது சிலருக்கு பிடிச்சது, பலருக்கு பிடிக்கல. கியாபி விஸ்வநாதம் அதை எதிர்த்தார். கியாபி விஸ்வநாதம் மணிமேகலை கண்ணன் அப்படிங்கிற சகோதரியுடைய தந்தை வெளிவெளியேன்னு இருப்பார். அவர் அலுவலகத்துக்கு வந்து ஐராவத மகாதேவனை பார்க்கணும், இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, பழைய நை பழைய லையில் தான் வரணும் என்று அவர் சொல்ல நான் அழைத்து கொண்டு போனேன். அப்போ ஐராவத மகாதேவன்ட்டு அவர் விவாதம் பண்ணினார். உங்கள் சீர்திருத்த எழுத்தில் எழுதினா அவ்வை பாட்டிங்கிறது வைப்பாட்டின்னு இல்லை ஆகும், நீங்கள் என்ன அவ்வளோ வந்து ஆனா இவனா போடுறீங்க என்று அவர் எதிர்த்தார். ஐராவத மகாதேவன் இதெல்லாம் ஸ்லேடை, இதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த முடியாது, இது கணிப்பொறியில் 3 பொத்தான்களை குறைக்குது. லை நை நைன்னா அதுக்கு ஒவ்வொரு பொத்தான் வைக்கணும். இப்போ அந்த 3 பொத்தான் குறையுது, கணிப்பொறிக்கு இதுதான் சௌகரியம்னு அவர் அந்த எழுத்து சீர்திருத்தெல்லாம் கொண்டு வந்தார். அப்போ அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்தது செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து. என்னுடைய பெயர் ஜெயலலிதா என்று ஒத்த கொம்போடு தான், நீங்கள் அதை புதுசாக இப்போ கொஞ்ச நாளாக ஜெயலலிதான்னு கொம்பு இல்லாமல் போடுறீங்க. என்னுடைய பெயரை நான் விரும்பினபடி போடுவதற்கு எனக்கு உரிமை கிடையாதா? என் பெயரில் நான் விரும்பினபடி தானே நீங்கள் போடணும்னு அவங்க ஒரு கடிதம் எழுதினாங்க. அவர் அதை பார்த்தார். பார்த்துட்டு அவங்க சொல்கிறது சரிதான், அதனால் மற்ற வகையில் உள்ள பெயரெல்லாம் போடுங்க, இந்த அம்மா பேர் வரப்போ மட்டும் பரவாயில்ல ஒத்த கொம்பு போடுங்கன்னு அவர் சொன்ன பிறகு தான் ஜெயலலிதாவுக்கு மீண்டும் கொம்பு முளைத்தது இந்த பெயரளவில். அப்படி அதெல்லாம் நடந்த காலங்கள். அது ரொம்ப ஒரு பரவசமாக இருக்கும். பத்திரிகை அலுவலகத்தில் பணிபுரிகிறப்போ ஒரு கோட்பாட்டுக்காக, ஒரு நெறிமுறைக்காக நம்ம வாதாடுறோம், அதுக்காக நம்ம வாழுகிறோம், அந்த வகையில் நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு அந்த வாழ்க்கை இருக்கும். அது ரொம்ப ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. அதே ஐராவத மகாதேவன் வந்து மதிப்புரைக்கு பல ஒலிப்பேழைகளை எங்கிட்ட கொடுப்பார். ஆன்மீக ரீதியான ஒலிப்பேழைகள் எங்கிட்ட வரும். அதில் ஒரு ஒலிப்பேழை கீரனுடைய வில்லிபாரதம். அந்த வில்லிபாரதம் 4 பகுதிகளாக அந்த ஒலிப்பேழை வந்தது. ரொம்ப கீரன் சொல்லணுமா, வாரியார் கீரன் 2 பேரும் அந்த காலத்தில் பெரிய நட்சத்திரங்களாக இருந்தவங்க. கீரன் நாடக பாணியில் பேசுவார் அழகாக. அப்படியே அந்த ஒலிப்பேழையை சங்கீதம் மாதிரி, எம்எஸ் பாட்டு மாதிரி திரும்ப திரும்ப கேட்கலாம். ஆனால் அதில் வாளோடு வாழ், தோளோடு தோள், ஆளோடு ஆள், மோதுகிற மோது போர் அல்ல துரியோதனன் செய்தது, அவன் செய்தது சூது போர் அப்படின்னு ஒரு அழகான வாக்கியம், ரொம்ப அழகான வாக்கியம். ஆனால் 17 தடவை இருந்தது மொத்தமாக, அங்கங்கே அதை சொல்கிறார். அப்போ நான் எழுதுகிறப்போ நல்லா பாராட்டி எழுதிட்டு, ஆனால் இந்த ஒரு அழகான வாக்கியமானாலும் அது மீண்டும் மீண்டும் வருவது கூறியது கூறல் என்னும் குற்றமாகும் அப்படின்னு எழுதி கீழே என் பேரோட போட்டேன். அது ஐராவத மகாதேவன் பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டார். அவர் ஒன்றும் அதை எடிட் பண்ணலை. அப்புறம் அது எனக்கு மறந்து போச்சு. ஒரு 4-5 மாதம் ஆகிடுச்சு, மறந்து போச்சு. அப்போ எனக்கு கீரன் அறிமுகம் கிடையாது, பிறகு தான் எனக்கு அறிமுகம். ஒரு நாள் நான் மேற்கு மாம்பலத்தில் சைக்கிளில் போயிட்டு இருந்தப்போ அயோத்தியா மண்டபத்தில் கீரனுடைய சொற்பொழிவு முடிய போகிற தருவாய். பரவாயில்லன்னு சைக்கிளை வெளியே நிறுத்திட்டு உள்ளே போனால் நல்ல கூட்டம், மணல் வெளி தான் அப்போது. இப்போ நாடோடி எழுத்தாளர் உட்காந்துருந்தார். திருப்பூரில் கூப்பிட்டார். அங்கே கொஞ்சம் இடம் இருந்து அதில் நான் உட்காந்து கேட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் கீரன் சொற்பொழிவு முடிஞ்சுது. நாடோடி என்கிட்ட கேட்டார், கீரன் உங்களுக்கு அறிமுகம் உண்டா அப்படின்னு. என்கிட்ட ஒரு பழக்கம், இப்போ முத்துலிங்கம் சார் வந்திருக்கார் அப்படின்னா யாராவது, அவர் ஏற்கனவே எனக்கு தெரியும், இல்லைனா யாராவது சொன்னால் தான் நான் அவரை போய் பார்ப்பேன்.
அவர்கிட்ட போய் நானாக அறிமுகப்படுத்திக்கிறது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அதனால் நாடோடி சார் கேட்டப்போ எனக்கு இதுவரையில் கீரன் அறிமுகம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அறிமுகப்படுத்துகிறேன் வா, உனக்கு நல்லது அது அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். அவர் கீரன் கொஞ்சம் கால் ஊனமானவர், எல்லாருக்கும் அந்த திருநீரெலாம் கொடுத்துட்டு இருந்தார். நானும் பக்கத்தில் போய் நின்னேன். நாடோடி நின்றார். நாடோடி ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவர். என்ன நாடோடி சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் யாருக்கும் திருநீர் கொடுக்குறப்போ நாடோடி சொன்னார், நண்பர் தினமணி திருப்பூர் கிருஷ்ணன், இவர் தான் திருப்பூர் கிருஷ்ணன் என்பவரோ அந்த அந்த நக்கீரருடைய சிவபெருமான் நெற்றிக்கண்ணை ஒரு திறப்பார் போல் இருந்தது. எனக்கு எதுக்கு இவ்வளோ கோபம்னு எனக்கு புரியல. அப்புறம் நான் அமைதியாக இருந்தேன். கொஞ்சம் இருங்க, உங்கள்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது. நான் இருந்தேன். எல்லோரும் போனப்போ என்கிட்ட சொன்னார், அது எப்படி கூறியது கூறல் என்னும் குற்றமாகும்? கையில் பேனா இருக்குன்னா நீர் எதை வேணால் எழுதுவீரா? எத்தனை பேர் வந்திருக்காங்க, பூக்காரிகள், ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, எல்லாருக்கும் புரிய வேண்டாமா? ஒரு தடவை சொன்னால் புரியுமா? திரும்ப திரும்ப சொன்னால் தான் புரியும். அதில் என்ன கூறியது கூறல் என்ற குற்றம், அது என்ன எப்படி என்று அவர் கேட்ட உடனே எனக்கு பதில் சொல்ல தெரியல. நாடோடி உதவிக்கு வந்தார். யோ, அவர் என்ன இந்த கூட்டத்தில் நீ பேசினதையா விமர்சனம் பண்ணியிருக்கார்? ஏன் அதுதானே ஒலிப்பழியாக வந்திருக்கு, அதுதானே விமர்சனம் பண்ணியிரு. அதான் ஒலிப்பழியை தானே விமர்சனம் பண்ணியிருக்கார். ஏன் அதை ஆட்டோ டிரைவர் பூக்காரங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க ஐயா. புரியலைன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி கேட்க போகிறாங்க. அதை எதுக்கு அதில் போய் 17 தடவை சொல்கிற என்று கேட்டவுடன் அந்த வாதம் அவருக்கு ரொம்ப எடுபட்டது. அந்த தளர்ந்த காலோடு கீரன் எழுந்து என்னை அணைத்து கொண்டு, இனிமேல் நான் எச்சரிக்கையாக இருப்பேன் தம்பி என்று சொன்னார். நான் அப்போ ரொம்ப, எனக்கு 30 வயசு தான் இருக்கும், அவர் 60 தாண்டினவர். அவருடைய பெருந்தன்மை ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அவர் எனக்கு நெருங்கிய நண்பரானார். அவர் காலமான பிறகு செல்லப்பாப்பா கீரன் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்து கீரன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு கீரன் மேலே ஒரு பிள்ளைத்தமிழ் நூல் எழுதினாங்க செல்லப்பாப்பா கீரன். அவங்க எனக்கு சகோதரி மாதிரி இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க சென்னைக்கு வந்து என்னை பார்த்தப்போ அமுத சுரபியில் நான் சந்தித்த நல்லவர்கள்னு ஒரு தொடர் எழுதும்படியாக நான் கேட்டேன். அந்த தொடரும் அவங்க எழுதினாங்க. அதெல்லாம் பின்னாடி வந்த வரலாறு. நான் ஒரு பத்திரிகை உலகத்தில் பணிபுரிகிற பாக்கியம் மாலன் சாருக்கும் எனக்கும் கிடச்சிருக்குன்னா அது வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய பேர். இல்லை, ஒரு பைபிளில் ஒரு வாசகம் உண்டு, அன்றன்றைய அப்பத்தை அன்றன்று தாரும்னு, ஒரு கிவஸ் அவர் டெய்லி பிரெட்னு ஒரு வாசகம் உண்டு. டெய்லி பேப்பரில் வேலை செய்கிறது அந்த மாதிரி தான். அது அன்னைக்கு வேலையாக அன்னைக்கு கொடுத்துடணும். அந்த பேக்கரியில் நமக்கு கிடைத்த ஒரு குளிர்ந்த அனுபவங்கள் என்பது என்னென்னா, இந்த இலக்கிய மலர்கள், இலக்கிய ஆசிரியர்கள், இலக்கியவாதிகளோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், அந்த மாதிரியான விஷயங்கள். ராஜம் கிருஷ்ணனோட நீங்கள் உங்களுக்கு பழக்கம் உண்டு. நீங்கள் தீபத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு பழக்கம் உண்டா, இல்லை தினமணிக்கு வந்ததுக்கப்புறம்? ஏன்னா தினமணியில் தான் அவங்களோட அந்த ஒரு மாஸ்டர் பீஸ் மண்ணகத்து பூந்துளிகள் எழுதினாங்க. அப்புறம் மணியம்மாள் பற்றின எதுவும் எழுதி, பாதையில் பதிந்த அடிகள், அதெல்லாம் நீங்கள் தான் கோஆர்டினேட் பண்ணீங்க. ஆமாம். அவங்களோட இருந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ரொம்ப நகைச்சுவையாக சில விஷயங்கள் மாதிரி உருக்கமான பல விஷயங்கள். அது ஒன்று. இங்கே கே பாரதி மேடம் வந்திருக்காங்க. அவங்க தான் ராஜம்கிருஷ்ணனுக்கு புதல்வி மாதிரி. அதனால் இது அவங்கள பொறுத்தளவு கொல்லந்தருவில் ஊசி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ராஜம்கிருஷ்ணன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அவ்வளவு ஒரு அற்புதமான காந்தியவாதியை நம்ம பார்க்க முடியாது. தாம்பரத்தில் ஒரு கூட்டத்தில் அவங்க பேசுகிறாங்கன்னு கேள்விப்பட்டு முதல் முறையாக அவங்கள சந்திக்கிறதுக்காக நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். அப்போ அவங்க கூட்டம் தொடங்குகிற 10 மணி, ஆனால் அவங்க வந்தது 10:30 மணி. அவங்க பேசின பிறகு கேள்வி நேரத்தும் போது ஒருத்தர் எழுந்திருந்து, பெரிய புரட்சி புண்ணாக்கெல்லாம் எழுதுறீங்க, நீங்கள் அரை மணி நேரம் தாமதமாக வந்து இங்கே அத்தனை பேருக்கும் தாமதப்படுத்திட்டீங்க, எங்களுடைய அத்தனை அரை மணி நேரமும் வீண் தானே, நீங்கள் அப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்ட உடனே ராஜகிருஷ்ணன் அந்த கைப்பையை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அந்த அமைப்பாளரை பார்த்து, நான் குடும்ப பெண்மணி, எனக்கு 10:30 தான் வர முடியும், நீங்கள் வந்து அழைப்புதழில் 10:30 தான் போடணும்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் நீங்கள் 10ன்னு போட்டுட்டு இந்த மாதிரியான கேள்வியை நான் சந்திக்கும்படியாக வச்சுருக்கீங்க, அதனால் இதற்கு காரணம் நீங்கள் தான்ங்கிறதுனால இனிமேல் நான் கூட்டத்தில் இயங்க மாட்டேன்னு சொல்லி அந்த கைப்பையோடு வெளியே போயிட்டாங்க. அவங்க போன பிறகு நான் யோசித்து பார்த்தேன், அவங்களுடைய அந்த தீவிரமான ஒரு கோபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு எதுக்கும் அஞ்சாத ஒரு கோபம். அதனால் அவங்கள போய் தாம்பரத்தில் அவங்க வீட்டில் சந்தித்தேன். அப்புறம் அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சகோதரி மாதிரி ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு வழக்கம் உண்டு. ஒரு பத்திரிகையில் அவங்க தொடர் எழுதுகிறாங்கன்னா வார வாரம் அத்தியாயமாக அனுப்ப மாட்டாங்க, முழுக்க எழுதி கொடுத்துருவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சௌகரியம். அவங்க எழுதின பாதையில் பதிந்த அடிகள்,
அவங்க எழுதின அந்த மணலூர் மணியம்மா பற்றினது பாதி மண்ணகத்து பூந்துளிகள்னு பிரின்சி சுக்கலை பற்றின அந்த தொடர் எல்லாமே முழுக்க நான் படித்து ரசிச்சுட்டு தான் ஒன்று ஒன்றா ஒரு அத்தியாயமாக அந்த பத்திரிகையில் கோகுலுடைய அழகான ஓவியங்களோடு வெளியிட்டோம். அவங்களுடைய நாவல் வெளியிடுறப்போ முதல்ல மண்ணகத்து பூந்துளிகள் வெளியிட போகிறோம்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே, கிருஷ்ணன், நட்பு ரீதியாக நான் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் அப்படின்னு. என்னுடைய கதை எதுக்கும் இதுவரையில் கோகுல் படம் போட்டதே இல்லை, இதுக்கு கோகுல் படம் போடுவாரான்னு கேட்டாங்க. அதுக்கு என்னம்மா கட்டாயமானு சொல்லி நான் கோகுலுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்கன்னு சொன்னேன். அதுக்கும் அது தற்செயலாக இருந்தது தானே தவிர அவங்க எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக போட்டார். இப்போ தினமணிக்கு பெரிய பத்திரிகை, டபுள் ஸ்ப்ரெட்டில் வண்ணத்தில் போடுவோம். ரொம்ப அழகாக அந்த ஓவியங்களோட தொடர்கள் வந்தது. அவங்களுக்கும் எனக்குமான ஒரு நட்பு, ஒரு நிரந்தர நட்பாக அப்படி வளர்ந்துட்டு இருந்த தருணத்தில் தான் அவங்க ரொம்ப அதிக விலைக்கு போகக்கூடிய தன்னுடைய அந்த பெரிய தனி வீட்டை தாம்பரத்தில் விற்றாங்க. கணவர் காலமாகி அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. அது ஒரு அதிக விலை போகக்கூடிய வீட்டை ரொம்ப கம்மி விலைக்கு விற்றாங்க. அப்புறம் தனியாக ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்களுக்கு காலில் ஏதோ அடிபட்டுது. அப்போது அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கு, வங்கிக்கு போய் செக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அவருடைய உறவுக்கார பையன் ஒருத்தனோடு சேர்ந்து அவங்க அக்கௌண்ட் வச்சுக்கிட்டாங்க. அந்த உறவுக்கார பையனும் ரொம்ப நல்லவன் அவங்கக்கிட்ட சொன்னாங்க. அந்த பையன் செஞ்ச ஒரு சின்ன தப்பு இவங்ககிட்ட கேட்கல, அதெல்லாம் இந்த பங்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் முதலீடு பண்ணான். பணத்தை தானே எடுக்க முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ங்கிறதுனால. அதெல்லாம் போயிடுச்சு. போன உடனே இவங்க ஒரு அப்பேற்பட்ட ஒரு அபரிமிதமான ஒரு இலக்கிய ஆளுமை, ஜெயகாந்தன், ஜானகிராமன், சூடாமணிலாம் சொல்கிற மாதிரி ராஜம். ஆனால் அவங்க நிராதரவாக எந்த வகையான வசதியும் இல்லாமல் சாவித்திரி வைத்தியனுடைய விஸ்ராந்தியில் சேர்ந்துருந்தாங்க கொஞ்ச நாள். பிறகு ராமச்சந்திரா மருத்துவமனையில் மல்லிகேசன் அப்படிங்கிற பொது உடைமை கருத்துள்ள ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் போய் அழைச்சி இந்த ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க உயிரோடு இருந்தப்போவே அரசு அவங்க நூல்களை நாட்டுடைமையாக்கி 3 லட்சம் ரூபா கொடுத்தது. அப்போ அவங்கள போய் நான் பார்த்தேன். நானும் பாண்டிச்சேரி கவிஞர் மீனாட்சி அவங்களமா போய் பார்த்தோம். அப்போ எங்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் வெறும் 3 லட்சம் தான் பெறுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அதில் அவ்வளோ குறைவான தொகைங்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அதையும் அந்த மருத்துவமனையில் கொடுத்து அதனுடைய வட்டி எடுத்துக்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள்ட்ட எழுத்து 1,00,000 லட்சம் பெறுமா, இது கவர்மெண்ட் ஏதோ கொடுத்துருக்குற உதவித்தொகையை வச்சு நீங்கள் ஏன் மதிப்பிடுறீங்கன்னு சொல்லி நான் ஆறுதல் படுத்தினேன். அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்கன்னா திலகவதி மேடமெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க தானே, அந்த பையன் மேலே நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க ஜெயகாந்தன் மாதிரி பொது உடைமை தத்துவம், காந்தியம் ரெண்டுலேயும் ஈடுபாடு உள்ள ஒரு பெண்மணி. ஒருத்தருடைய எழுத்தினுடைய தன்மைகளெல்லாம் நம்ம ரசிக்கிறது ஒரு புறம் இருக்க, உண்மையாகவே அவங்க அப்படி இருக்காங்களான்னு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ உரசி பார்க்கணும். அப்போ தான் மதிக்கணும். ஒரு துறவியோ ஒரு எழுத்தாளரையோ நீங்கள் மதிக்கணும்னா அவன் எப்படி வாழறான்னு பார்க்கணும் இல்லையா? அது முக்கியம் இல்லை, எழுத்தை பார்த்தா போதும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. எழுத்தான எழுதுறபடி வாழணும். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, வேணாம் கிருஷ்ணன், அவனே ரொம்ப கவலைப்படுறான், அவன் தெரிஞ்சு தப்பு இல்லை, அது அவன் தெரிஞ்சு செய்யலை, செஞ்சுட்டான், அதுக்கு அவனே கவலைப்பட்டு வருத்தப்படுறப்போ இனிமேல் அவன் மேலே நடவடிக்கை எடுத்து என்ன ஆகுது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்புறம் அவங்க காலமானாங்க. கிருஷாங்கினி அப்படிங்கிற கவிதாயினி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்கள இறுதியாக ஒரு முறை அந்த சடலத்தை நான் பார்க்கணும்னாங்க. நீங்கள் போய் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பாருங்கன்னு. ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு தன்னுடைய உடலை அவங்க கொடுத்துட்டாங்க நன்கொடையா. அதனால் அது அந்த மருத்துவ ரீதியான பயன்பாட்டுக்காக அந்த உடலை அந்த மருத்துவமனை எடுத்துக்கொண்டது. ஒரு மிக உயர்ந்த லட்சிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணி நடைமுறை வாழ்க்கையில் சேர்ந்த ஒரு சின்ன சிக்கலால் மிக மிக மோசமான கஷ்டப்படுகிற ஒரு நிலைக்கு வந்ததை பற்றி எனக்கு ரொம்ப ஒரு நினச்சி பார்த்தா ஆச்சரியம்தான். ஆனால் அந்த வாழ்க்கையும் அவங்க சந்தோஷமாக இயன்ற வரையில் அவங்க இயல்பாக தான் வாழ முயற்சி பண்ணினாங்க. ஆனால் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த உயரத்துக்கும் எந்த பாதாளத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்புள்ளது தான். எல்லாத்தையும் சமமாக எடுக்கிற பக்குவத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கை புலப்படுத்துது. இப்போது ராஜம் கிருஷ்ணன் ஃபீல்டுக்கு போய் தகவல்கள் திரட்டி அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நேர்பட பேசும் மாதிரி நேரடியாக பேசிடுவாங்க. எய்த்தாப்பில் இருக்கிறவங்களோட சண்டை வந்தாலும் பரவாயில்லன்னு பேசிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுபாவம் கொண்டவங்க.
ஆனால் சூடாமணி வீட்டை விட்டு வெளியில் வராதவங்க அதிகம் பேர் அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க பேசுகிறதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சூடாமணியோட அனுபவங்கள் இருக்கா? நிறைய இருக்குது. ஆனால் நான் சொல்லணும்னு நினைக்கிற சில விஷயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். இன்னும் மணி 7 ஆக போகுது வேறு. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, நம்ம லேட்டாக. சரி, உங்கள் சூடாமணின்னப்போ எனக்கு சட்டுன்னு நம்ம அனைவருக்கும் நினைவுக்கு வர பேர் வந்து கே பாரதி. அவங்க தான் அந்த எஸ்டேட்லாம் கவனித்து அந்த அவங்களுடைய ஏராளமான அந்த சொத்தெல்லாம் ராமகிருஷ்ண மடம், மாணவர் இல்லம், அது மாதிரியான பல நிறுவனங்களுக்கு கொடுத்து எல்லாம் அவங்களும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களும் தான் அதில் பண்ணாங்க. சூடாமணி கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. சூடாமணி ஏராளமான எழுத்தாளர்களை சந்தித்த பெண்மணி அல்ல, மிகச்சில எழுத்தாளர்கள் தான் அவங்க பார்த்துருக்காங்க. அதில் கே பாரதி, சிவசங்கரி மேடம், வண்ண நிலவன், நான் ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் மாலன் சார், இது மாதிரி சிலர் தான் பார்த்துருக்கோம். அவங்க காலமானப்போ எனக்கு தகவல் வந்து நான் போனேன். ஒரு சின்ன பொம்மை மாதிரி அந்த உடல் கிடத்தப்பட்டிருந்தது. அப்போது சிவசங்கரி மேடம்லாம் வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு துயரத்தோடு நான் நின்னேன். அற்புதமான ஒரு பெண்மணி. அந்த அற்புதமான பெண்மணின்னு சொல்கிறத விட சரியாக சொல்லணும்னா அவங்க ஒரு பெண் புத்தர். புத்தர் வந்து பெண்ணாக இருந்தால் எப்படி இருந்திருப்பார், அந்த மாதிரி. அவங்க ஒரு பெயிண்டர், மிகச்சிறந்த ஓவியங்கள் வரைஞ்சவர். அதை வச்சு மாலன்லாம் பேசி ஒரு கண்காட்சி நடத்தப்பட்டது கே பாரதி மூலமாக. ரொம்ப அற்புதமான ஒரு பெண்மணி. அவங்கள சந்தித்து 2-3 சந்தர்ப்பங்கள், அப்புறம் அவங்களுடைய பத்திரிகைகள் நான் இருந்ததுனால பேச்சு, இதெல்லாம் ஒரு நட்பு வளர்ந்தது. அப்போ அவங்க ஒரு சந்தியா அப்படிங்கிற ஒரு நாவலை தினமணியினுடைய புஸ்தக விமர்சன பகுதிக்காக அனுப்பிச்சாங்க. எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க, இது எங்கள் பாட்டி ரங்கநாயகி எழுதின நாவல், இதுக்கு வந்து ஒரு விமர்சனம் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அறிமுக நிலையில் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஏம்மா நீங்கள் ரொம்ப கராரான பெண்மணி, உங்களை பற்றி இலக்கிய உலகில்ங்கிற பகுதியில் தினமணியில் எழுதுறதுக்காக நான் பேட்டி காண வந்தேன். அப்போ உங்ககிட்ட நான் சொன்னேன், என்னென்ன பரிசு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் குறிச்சிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க, இது மாதிரி இதில் முதல் பரிசு, இதில் முதல் பரிசுலாம் வரிசையாக சொல்லிவிட்டு ஆனந்த விகடன் நடத்தின நாடக போட்டியில் என்னுடைய 20 கண்டனர் நாடகத்துக்கு 2ஆம் பரிசுன்னு சொன்னீங்க. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய எழுத்தாளரான பிறகு ஆனந்த விகடன் நாடக போட்டியில் பரிசுன்னு போட்டுக்கிறேம்மா, 2ஆம் பரிசுன்னு எதுக்கு போடணும், அது வேணாம்னு நான் சொன்னேன். அதுக்கு நீங்கள் சொன்னீங்க, நோ 2ஆம் பரிசுன்னும் போடணும், அப்படி போட்டால் என்னுடைய பேட்டியை போடுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். நாங்கள் ஏம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆனந்த விகடன் நாடக போட்டியில் முதல் பரிசு வாங்கின நாடகம் அது அவ்வளோ சிறப்பாக இருந்து தானே முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன, ரொம்ப துரோணன்கிறவர் எழுதின நாடகம் அது, கலங்கரை தெய்வம்னு, அது ரொம்ப சிறப்பான நாடகம். அதனால் 2ஆம் பரிசுன்னு தான் போடணும், எல்லாம் இருக்கிறபடி தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானமாக சொன்னாங்க. அதை நான் நினைவுபடுத்திட்டு நான் சொன்னேன், உங்கள் பாட்டி ரங்கநாயகி எழுதின நாவலுக்கு கட்டாயம் நான் படிச்சுட்டு ஒரு நல்ல அறிமுக விமர்சனம் பண்ணுறேன், அதை பற்றி இல்லை. ஆனால் கடைசியில் ஒரு குறிப்பு போடுவேன், இந்த ரங்கநாயகி ஆர் சூடாமணியின் பாட்டி அப்படின்னு போடுவேன், அதை நீங்கள் ஒத்துக்கணும்னு. அவங்கள பற்றி பேசுகிறப்போ இதுக்கு என்னுடைய புகழ், என் பேரெல்லாம் அதெல்லாம் கூடாதுன்னாங்க. ஏமா நான் பத்திரிகைக்காரன், எனக்கு பத்திரிகையில் எது போட்டால் பத்திரிகைக்கு மதிப்பு, எனக்கு மதிப்புன்னு தெரியும். இந்த நாவல் ரொம்ப பிரமாதமான நாவல்னெல்லாம் நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க நல்ல நாவல், ஆனால் அந்த நாவலை போடுறதுக்கான காரணமே அவங்க உங்கள் பாட்டிங்கிறது தான். இதை போடுறதானா இந்த விமர்சனம் வரும், இதை போட நீங்கள் மறுத்தீங்கன்னா பரவாயில்ல, விமர்சனம் வராது, அவ்வளவுதான், யோசித்து சொல்லுங்கன்னு தொலைபேசி வச்சுட்டேன். அப்புறம் 10 நிமிஷம் கழித்து அவங்க ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க, உங்கள் ஆங்கிள் கரெக்டு தான், பரவாயில்ல, எனக்கு என் பாட்டி புத்தகத்தை பற்றி வர்றது தான் முக்கியம், அந்த கடைசி வரி போடுங்க, அதில் வந்து என்னை பற்றியெல்லாம் புகழ வேண்டாம், எழுத்தாளர் ஆர் சூடாமணின்னு போட்டால் போதும்னாங்க. அப்புறம் அப்படி போட்டு அந்த விமர்சனம் வந்தது. அவங்க எங்களுக்கு ஒரு கதை எழுதினாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த கதையை சொல்லிட்டேன். அற்புதமான ஒரு கதை, உனக்கு இந்த நிறம் அப்படிங்கிறது கதையினுடைய தலைப்பு. இந்த கதையை பல மேடைகளில் நான் சொல்லிட்டேன், எந்த கல்லூரியில் சொன்னாலும் முக்கியமாக பெண்கள் இருக்கிற இடத்துல சொன்னால் இந்த கதை ரொம்ப எடுப்படும். இந்த கதையை தினமணி கதிரில் முதல்ல அவங்க எழுதினாங்க. படித்த உடனே நான் சொன்னேன், எம்மா அது உலகத்தரத்தில் பிரமாதமான கதைன்னு எழுதி உங்ககிட்ட அனுப்பிச்சாச்சு, இனிமேல் இது உங்கள் கதை அப்படின்னாங்க. அப்புறம் நான் அம்பலத்துக்கு போனோடனே சொன்னேன், இந்த அம்பலத்தில் அந்த கதையை மறுபிரசுரம் பண்ணிக்கிறேன்னு. எங்கிட்ட ஏன் கேட்கணும், அது உங்கள் கதை போங்க என்ற சிரிச்சுக்கிட்டு சென்னை ஆன்லைனில் போனப்போ அந்த கதையை போட்டேன். அமோசரவில் வந்தப்போ அந்த கதையை மறுபிரசுரம் பண்ணினேன். ஒரு ஆணுடைய மனது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு கதை. ஒரு கதாநாயகி கருப்பு
கோவில் சிலை மாதிரி இருப்பா. ஆனால் தொட்டால் பொட்டிட்டு கொள்வது மாதிரியான கருப்பு, அவ்வளோ கருப்பு, ஆனால் அழகி. அவளுக்கு ஒரு வாழ்நாள் ஆசை, டார்க் கலர் saree கட்டிக்கணும், கரு நீல புடவை கட்டிக்கணும் அப்படிலாம் ஆசை. பொங்கலுக்கு தீபாவளிக்கு போவா, புடவை எடுப்பா. வீட்டுக்கு வந்தவுடனே அவளுக்கு 4-5 சகோதரிகள், ஷீலா, மாலா, ரீட்டா, அப்பா, அம்மா. இது நானே சிரிப்பாங்க, நீ ஏற்கனவே கருப்பு, இந்த கருப்பு புடவை கட்டிக்கிட்டால் இன்னும் கருப்பாக இல்லை தெரிவேன், அதனால் வேணாம்னு அவளுடைய தங்கையோ அக்காவோ அந்த புடவை எடுத்துக்குவாங்க. அவளுடைய வாழ்நாள் ஆசை நிறைவேறவே இல்லை. அவளை பெண் பார்க்க ஒருத்தன் வந்தான், அந்த ஊர்க்காரன். அவள் அழகி தானே, பிடிச்சிருக்குன்னு சொல்லி திருமணம் சிறப்பாக நடந்தது. புகுந்த வீட்டுக்கு அவள் போனான். ஜவுளி கடைக்கு முதல் முறையாக கணவனோட போனான். புடவைகளை பார்த்தா, நல்ல கருநீளத்தில் ஒரு புடவை, டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டா. ஆழ் மனதின் ஆசை கணவன்கிட்ட கேட்குறா, இந்த புடவையை நான் எடுத்துக்குவேன், உனக்கு பிடிச்சா எடுத்துக்க, இல்லை கருநீளமாக இருக்கேன், உனக்கு பிடிச்சா எடுத்துக்கம்மா, இல்லை நான் கருப்பு, அதை பற்றிலாம் என்ன, உனக்கு பிடிக்குதில்ல எடுத்துக்க, இல்லை 2300 விலையை பற்றியெல்லாம் கவலைப்படாது, உனக்கு பிடிச்சா எடுத்துக்க. இவளுக்கு ஆனந்தம், எப்பேற்பட்ட கணவன் இல்லையா. அந்த புடவையை எடுத்துக்கிறா. வெளியே வந்து ஆட்டோ பிடிக்கிறாங்க, புகுந்த வீட்டுக்கு போகணும். இப்போ முதல் முறையாக கணவன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறா, ஏங்க நம்ம போகிறப்போ முதல்ல எங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் ஆட்டோலேயே வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போய் இந்த புடவையை காமிச்சிட்டு நான் வந்துடுறேன், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதானே, போகலாம், என்ன சொன்னாலும் சரிங்கிறான் அவன். இந்த ஆட்டோ வெளியே வந்து நிற்குது. தன்னுடைய வீட்டுக்குள்ளே போகிறா. ஷீலா, மாலா, ரீட்டா, அப்பா, அம்மா எல்லாரையும் கூப்பிட்றா. எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அந்த புடவை அப்படி விரித்து அப்படி தோளில் போட்டுக்கிறா. டார்க் கலர், கருநீலம், நான் தான் கட்டிக்குவேன், உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன் தெரியுமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கார் என்று சொல்கிற போது அவளுடைய முகத்தில் இருந்த அந்த பெருமிதம், கணவனுடைய அன்பை பற்றின ஆனந்தம், அந்த பரவசம், அதோடு அதை சொல்கிறப்போ இங்கே கதை முடிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கணவன் ஆட்டோவில் இருக்கிறவன் நினச்சிக்கிறான், அடி பழிகாரி, கருப்பாக இருந்தால் கூட என்ன அழகாக இருக்கு நீ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை வெறிச்சு பார்க்குறாங்க, இந்த டார்க் கலர் saree கட்டியாவது உன்னுடைய அழகு கொஞ்சம் மட்டுப்படட்டும். எல்லா ஆண்களும் அப்படி தான், எல்லா ஆண்களும் பெண்களை ஒரு தோற்றமாக உடலாகத்தான் பார்க்குறாங்களே தவிர, பெண்கள் ஆண்களை அறிவால் பண்பால் அளக்கிறாங்க. ஆண்கள் இன்றளவும் எனக்கு தெரிஞ்சு 99% ஆண்கள் பெண்களை பார்க்குறப்போ அதை தோற்றமாக தான் பார்க்குறாங்க. அந்த ஒரு அற்புதமான ஒரு உளவியல் நுட்பத்தை இந்த கதையில் அவங்க வச்சாங்க. இன்னொன்று, நான் சுஜாதா பற்றி பேசுகிறப்பவே சொன்னேன். சுஜாதா சிறுகதைக்கு இலக்கணமாக சொன்ன அந்த ஒருவரி கதை, பூங்காவில் தற்செயலாக சந்தித்து கொண்ட இருவரில் ஒருவர் மற்றவரை பார்த்து, உங்களுக்கு பேய், பிசாசு, ஆவி இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டா என்று கேட்டதற்கு மற்றவர், சேச்சே அப்படி எந்த நம்பிக்கையும் எனக்கு கிடையாது, நான் காலமாகி 5 ஆண்டு ஆகிவிட்டது என்று காற்றில் கலந்து மறைந்து போனார். இது ஒரு சிறுகதை இலக்கணமாக அவர் சொல்லுவார். அந்த இலக்கணத்தில் 3 நுணுக்கம் இருக்குது. ஒன்று, அந்த இறுதி திருப்பம் ஒரு சம்பவமாக இருக்கும், அதுக்கு நிறைய கதைகள் சொல்லலாம். இன்னொன்று, அந்த இறுதி திருப்பம் ஒரு உரையாடலாக இருக்கும். இந்திரா பார்சாரதி கதைகள்லாம் உரையாடலில் தான் இறுதி திருப்பம் வரும். அது அதை விட நுணுக்கம். மிக மிக நுணுக்கம் என்பது அந்த இறுதி முடித்து ஒரு மன உணர்வாக இருக்கிறது. இந்த சூடாமணி கதையில் வரக்கூடிய அந்த இறுதி முடித்து ஒரு சின்ன மன உணர்வு, அது மூலமாக அப்படி ஆண்கள் உலகம் எப்படின்னு ஒரு விமர்சனம் விட்டு போயிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய மனது மேம்படணும்னா, உயர்ந்த மானிடனாக நம்ம வாழணும்னா, எல்லார் மேலேயும் நமக்கு அன்பு வரணும்னா சூடாமணி கதைகளை வாசிக்கணும். உலகத்தரத்துக்கு இணையான அற்புதமான சிறுகதைகளை எழுதிய ஒரு அபாரமான பெண்மணி. சூடாமணி பற்றி மாதன் கேள்வி கேட்டதுங்கிறது எனக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய மன நிறைவு. கருநீல புடவை பற்றி சொன்னீங்க. ஆனால் நான் சூடாமணியை 2 தினம் பார்த்துருக்கேன். நான் பார்த்த 2 தினங்கள்லையும் அவங்க வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பாங்க. அது வந்துட்டு என்னன்ட்டு. ஆனால் சூடாமணியை பற்றி நினைக்கும் போது அவங்க வீட்டு வாசலில் ஒரு பெரிய நாகலிங்கம் மரம், தமிழ் எழுத்துலகில் ஒரு நாகலிங்க பூ என்று சொன்னால் தி. ஜானகிராமன் சொல்லலாம். ஏன்னா நாகலிங்க பூ யூனிக், அதுக்குன்னு ஒரு கலர் உண்டு, அதுக்குன்னு ஒரு வாசனை உண்டு, அதுக்குன்னு அவ்வளோ உயரத்தில் தான் அது பூக்கும், ஆனால் தழைஞ்சி கீழே கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளை சொல்லலாம். அதுக்கு இணையாக ஒரு மனிதனை சொல்லலாம்னா எழுத்துலகில் தி. ஜானகிராமனை சொல்லலாம். தி. ஜானகிராமனுக்கும் உங்களுக்கும், ஜானகிராமன் பெரும்பாலும் டெல்லியில் இருந்தார், கடைசியில் கொஞ்ச நாள் வந்து இங்கே இருந்தார். அதுக்கு
ஜானகிராமனோட உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவு இருந்தது? ஜானகிராமன் மிக நெருங்கின ஒரு நண்பராக இருந்தார். தில்லியில் வந்து உலகப் பட விழா நடந்தப்போ முதல் முறையாக ஜானகிராமன் நான் பார்த்தேன். ஒரு 15 நாள் அவரோட பக்கம் பக்கமாக அமர்ந்து ஒரு நாளைக்கு 6 படம் வீதம் 15 நாள் நாங்கள் படங்கள் பார்த்தோம். அப்போ நாப்பாவோட நான் டெல்லிக்கு போயிருந்தேன். 2 நாளில் நாப்பா கிளம்பி சென்னை வந்துட்டார். நான் அதில் விமர்சகனாக தினமணி கதிர் மூலமாக கலந்துக்கிட்டேன். அப்போ நாப்பா முதல் முறையாக ஜானகிராமன் எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ, யார் தெரியுதா, உங்கள் தீஜா என்றார். அந்த உங்கள் தீஜான்றது நாப்பாவுக்கு எந்த விதமான ஒரு பொறாமையும் இல்லைன்னா, நாப்பாவே தீஜாவுடைய பெரிய ரசிகர். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்து ஜானகிராமனுடைய எழுத்துன்னா, ஒவ்வொரு எழுத்தாளருடைய எழுத்துக்கும் ஒரு குணம் உண்டு. ஒரு எழுத்தாளர்கள் 2 வகை. ஒரு வகை வந்து ட்ரெண்ட் செட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒரு பாணியை அமைக்கிறவங்க. இன்னொன்று நல்ல எழுத்தாளர்கள், பிவிஆர், மகரிஷி, ஜோதிலதா கிரிஜா, இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள். ஆனால் ஜானகிராமன், ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன், அழகிரிசாமி, கூப்பா ராஜகோபாலன் இவர்கள்லாம் ட்ரெண்ட் செட்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்க. அந்த ட்ரெண்ட் செட்டர்ஸாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு ஒரு தனித்த தன்மை இருக்கும். சுந்தர ராமசாமின்னா ஒரு நுணுக்கமான ஒரு பார்வை, இந்திரா பார்சாரதினா அற்புதமான உரையாடல், நான் பார்சாரதினா ஒரு அழகான தமிழ் நடை. அது மாதிரி ஜானகிராமன்னா அழகியல், ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோமே, அது ஜானகிராமன்னா ரொம்ப அழகாக பல இடங்களில் இருக்கும். அவருடைய ஓமைகளில் கூட இருக்கும். அம்மா வந்தாளில் அலங்காரத்தம்மாள் தன்னுடைய மகன் அப்புக்கிட்ட பேசுகிறதா ஒரு வசனம் வரும். ஏண்டா அந்த அச்சகத்துக்கு போ, அந்த ப்ரெஸ்ஸுக்கு போ, அவரோட பொண்ணு ஜாதகம் உனக்கு சேர்ந்துருக்கு, இதை கொடுக்குற மாதிரி போய் இந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்துட்டு வா, உனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பொண்ணு ரொம்ப நல்லா அழகாக இருப்பாடா, அழகாக தேர்க்கோலம் போட்டு நிமித்தி வச்ச மாதிரி இருப்பா. அந்த ஒரு வர்ணனை, தேர்க்கோலம் போட்டுட்டு அந்த தேர்க்கோலத்தை எடுத்து நிமித்தி வைக்கிறதுங்கிறதெல்லாம் ஜானகிராமனுடைய அந்த எழுதுகிற முறை. அது ரொம்ப ஜானகிராமன் பற்றி ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஜானகிராமனுக்கு அடுத்த வரிசையில் கூட எத்தனை பேர் சொல்ல முடியும் தெரியல, அவ்வளவு அற்புதமான ஒரு எழுத்தாளர். எங்கள் அம்மா ஜானகிராமனுடைய பெரிய ரசிகை. 90 வயது எங்கள் அம்மா இருந்தாங்க. ஜானகிராமன் நிறைய எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குனாலும், ஜானகிராமனுடைய மனைவியை பற்றின விஷயம் ஒன்று இங்கே சொல்ல விரும்புகிறேன். லேடிஸ் ஸ்பெஷலுங்கிற கிரிஜா ராகவன் நடத்துகிற இதழில் உள்ளத்தில் வாழும் உத்தமிகள்னு நான் எழுதுகிற தொடரில் ஜானகிராமனுடைய மனைவி பற்றி இப்போ எழுதினேன். ஜானகிராமன் காலமானார். இப்போ நாப்பார்த்த சாரதி ஜானகிராமனுடைய பெரிய ஒரு ரசிகர். நானும் அப்பாவும் இந்த ஜானகிராமனுடைய அந்த இறுதி அஞ்சலிக்காக போயிருந்தோம். பாலகுமார் நாங்கள் வெளியே நின்றுட்டு இருந்தார். கலாசாகர் ராஜகோபால் அது மாதிரி ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. கலாட்சேத்ரா அந்த மைதானம் வழியாக தான் அந்த பாடியை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அப்போ கலாட்சேத்ராவில் நடன வகுப்பு நடந்துகிட்டு இருந்தது. ஜல் ஜல்னு சலங்கைகளுடைய ஓசை. அப்போ என்னோட நடந்து வந்த சிட்டி சொன்னார், மிகச்சரியாக தான் இருக்குது ஜானகிராமனுக்கு அந்த இறுதி அஞ்சலி பாருங்கள், நடன ஒலியோடு அவருடைய தேகத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். அப்போ நான் பார்த்த சாரதி ஒரு அமைப்பு பண்ணிகிட்டு இருந்தார். அது மாலன் போன்றவர்கள் திரும்ப அந்த மாதிரி அமைப்பை தொடங்குவதை பற்றி யோசிக்கலாம். அமைப்பு என்னென்னா திண்ணைன்னு பேர். ஒவ்வொரு மாதமும் ஒரு எழுத்தாளர் வீட்டில் திண்ணை கூட்டம் நடக்கும். அதிகபட்சம் 15 பேர், அதுக்கு மேலே ஆள் கிடையாது. 6 மணிலேருந்து ஒரு 8, 8:30 வரையில் நடக்கும். வழக்கமாக வரக்கூடிய நிரந்தர உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் உண்டு. தீக சிவசங்கரன், வள்ளிக்கண்ணன், அசோகமித்திரன், அந்த மாதிரியான நபர்கள் வழக்கமாக வரவங்க. எந்த வீட்டில் அந்த திண்ணை கூட்டம் நடக்குதோ அந்த வீட்டு எழுத்தாளர் அவர் விரும்பினபடி 1-2 பேரை கூப்பிட்டுக்கலாம். அவங்க புதுசாக வரவங்க. அப்போ நான் நாப்பாட்ட சொன்னேன், ஜானகிராமன் காலமான இந்த தருணம், அதனால் திண்ணை கூட்டம்ங்கிறது பொதுவாக எந்த ஒரு தனி பொருண்மை பற்றியும் நடக்காது, எப்படி பற்றி கலந்து உரையாடுவோம். இந்த தடவை அதை ஜானகிராமனை பற்றி மட்டுமேன்னு வச்சுக்கலாமேன்னு சொன்னேன். செய்யலாமே அப்படின்னாரு. என்னுடைய தாயார் தற்செயலாக அப்போது சென்னைக்கு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில், என்னுடைய அக்கா வீட்டில் நான் தங்கியிருந்தேன். என் தாயாரும் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த கூட்டத்தை மட்டும் ஏன் நம்ம ஜானகிராமன் வச்சுக்கக்கூடாது, ஜானகிராமனை பற்றி பேசுவோமேன்னு. பண்ணலாமே அப்படின்னாரு நான் அப்பா. ஜானகிராமன் மனைவியை கூப்பிடலாமான்னு கேட்டேன். தீஜா காலமாகி 10-15 நாள் தான் ஆயிருக்கு, அவங்க வருவாங்களான்னு தெரில, வேணால் கார்டு எழுதி போடுங்க அப்படின்னாரு நான் அப்பா. எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், நான் அப்பா இப்படி சொன்னார்னு. எங்கள் அம்மா தீர்மானமாக சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, கட்டாயம் வருவாங்க. ஏன்னா 15 நாள் 20 நாள் வெளியே வரக்கூடாது. அதெல்லாம் ஜானகிராமன் ஒய்ஃபுக்கெல்லாம் அந்த மாதிரி கோட்பாடு இருக்கிறது கிடையாது. ஜானகிராமனை பற்றி பேச போகிறோம்,
நீங்கள் வாங்கன்னு ஒரு கார்டு எழுதி போடும், கட்டாயமாக வருவாங்க அப்படின்னு தீர்மானமாக அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நான் கார்டு எழுதி போட்டேன். மொட்டை மாடியில் கூட்டம். எங்கள் அக்கா வந்து எலுமிச்சம்பழ சேவை, புலி சேவை, இது மாதிரி நிறைய சேவை அப்படின்னு எழுத்தாளர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எங்கள் அக்காவுக்கு. அதெல்லாம் கொண்டு வந்து வச்சா சாப்பிட்றப்போ தீஜாவுடைய மனைவி ராஜம் மெல்ல படியேறி வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். உடனே எங்கள் அம்மா வா 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 அப்படின்னு கூப்பிட்டு தீஜா மனைவியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா தீஜா மனைவி 2 பேரும் பக்கம் பக்கமாக இருக்குது. நாங்கள்லாம் சேவையை சாப்பிட்டுட்டு தீஜா பற்றி உரையாடுறோம். இது மாதிரி ரொம்ப அழகான ஒரு அமைப்பு. இதெல்லாம் ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் பேச சொன்னால் அந்த ஆள் ஒரு வேளை அறுத்தான்னு வைங்க, நம்ம முழுக்க தாங்கணும். இப்போ இங்கே அப்படி இல்லை. நான் சுமாராக பேசினா கூட இவர் நல்லா பேசுவார் இல்லையா, ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல முறை. அது மாதிரி அங்கே எல்லாருமே ஆளாளுக்கு ஜானகிராமனை பற்றி சொன்னோம், உரையாடினோம். அப்படி ஓமைகள், மலர் மஞ்சம், அவருடைய மோகமுள், அவருடைய அம்மா வந்தாளை பற்றி வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் பேச எல்லாரும் கேட்டுருந்தாங்க. இவங்க எங்கள் அம்மா ஜானகிராமன் மனைவி 2 பேரும் அமைதியாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சுது. ஒரு 8 மணி எல்லோரும் கிளம்பினோம். அப்போது அது என்னுடைய வீடு. நான் பாட்ட ஒரு வழக்கம் உண்டு. அவர் காரில் போகிறப்போ அவர் போகிற வழியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படியே போய் அங்கங்கே இறக்கி விட்டு போவார். அதனால் நாப்பா எழுந்திருக்கிறப்போ என்னோட யார் வரீங்க, அசோகமித்திரன் நீங்கள் வாங்கன்னாரு. அப்படியே 2-3 பேர் ஏறினாங்க. நான் கீழே போய் எல்லாரையும் வழி அனுப்பிட்டு மாடிக்கு வரேன். மாடியில் இப்போ யாரும் இல்லை, எங்கள் அம்மாவும் தீஜா மனைவி மட்டும் இருக்காங்க. நான் மாடிக்கு வரப்போ தீஜா மனைவி எழுந்து அந்த ஜானகிராமனை பற்றி பேசின அந்த இடத்த கீழே விழுந்து வணங்கிட்டு உட்காந்தாங்க. எங்கள் அம்மா தீஜா மனைவிட்ட கேட்டாங்க, என்னம்மா திடீர்னு நமஸ்காரம் பண்ணுறேன், எங்கள் ஆத்துக்காரரை பற்றி பேசின இடம் எனக்கு கோவில் மாதிரி இல்லையா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வெளிப்படை பாலியல் அல்லாமல் நுணுக்கமான பாலியலை பல நாவல்களில் எழுதினதுனாலேயே ஜானகிராமனுடைய குணாம்சத்தை பற்றி விமர்சனம் செய்கிற உலகமாக இப்போ ஆயிருக்கு. ஜானகிராமன் மனைவியை பற்றியோ ஜானகிராமனை பற்றியோ தெரியாதவங்க இலக்கியத்தை பற்றி மட்டும் பேசுகிறதோடு நிறுத்திக்காமல் அவங்க குணத்தை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜானகிராமன் மிக அளவுக்கு அதிகமான ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர், சித்த புருஷர்களை தேடி நடந்தவர், கன்னியாகுமரி மாயி போன்றவர்கள் மேல் அளவற்ற பக்தி உடையவர். நான் பார்த்த சாரதி தான் ஒவ்வொரு நாவல் தொடர் எழுதுகிற போதும் சென்னை பாண்டி பஜாரில் உள்ள அகத்தியர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு தான் எழுத தொடங்குவார். அதனால் ஒரு பெரிய ஆன்மீக நம்பிக்கை சார்ந்த பாரம்பரியம் தற்கால இலக்கிய எழுத்துள்களையும் இருந்திருக்கு. ஆனால் பல்வேறு கண்ணோட்டங்கள்னால இதெல்லாம் முற்போக்குக்கு விரோதமானது அப்படிங்கிற மாதிரி வள்ளலாரும் தாயுமானவரும் பிறந்த தமிழில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுற காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் இப்படி ஒரு மாடல் உண்டு, ஆன்மீக மாடல்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜானகிராமன் காலமான போது சுஜாதா வந்து ஒரு இரங்கல் ஒன்று எழுதியிருந்தார். அதில் எப்படி அதை அவர் முடிப்பாருன்னு சொன்னால், ஜானகிராமனை வந்து சுஜாதா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்துலேருந்து ஜானகிராமனை படிக்கிறார். சுஜாதா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது தான் மோகமுள் வருது. பாபுவும் யமுனாவும் எங்களை வாரம் ஆக்கிரமித்தார்கள்னா ஆரம்பித்து எழுதிட்டு வரும்போது ஜானகிராமனை பார்த்துருக்கிறேன். நாங்கள் எழுதும்போது சென்னையில் ஒரு கூட்டத்துக்கு வந்தார். அவரை சுற்றி நிறைய கூட்டம் இருந்தது. நான் அவரை பார்த்தேன், நான் தான் பார்த்தேன், அவர் என்னை பார்க்கல. ஆனால் நான் பார்க்குறத பார்த்துட்டு என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணார். அந்த புன்னகையை எடுத்து நான் என் பைக்குள் சர்டிஃபிகேட் போட்டுக்கொண்டேன்னு அதை முடிச்சிருப்பார். அது வந்துட்டு நம்மளும் இந்த நினைவுகளை ஒரு புன்னகையாக மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த நம்ம பேசுகிறத நிறுத்திடலாம். அவங்க பேசட்டும். அவங்க அந்த புன்னகையை பத்திரமா எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை எதுவும் கசப்பாக மாற்றிடாமன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. என்னுடைய ஒரு பழக்கம், இரவு நேரங்களில் நான் படுத்துக்கிறப்போ ஒரு உறக்கம் வராத தருணங்களில் இந்த மாதிரி நான் சந்தித்த உயர்ந்த அற்புதமான மனிதர்களை பற்றின நினைவுகளை மனதில் நினச்சிப்பேன். ஒரு வாழ்க்கையை வந்து ரொம்ப ரசிக்கத்தக்கதாக வாழணும். ஒரு கஷ்டங்கள், துயரங்கள், சிரமங்கள் இதை பற்றியெல்லாம் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு வாழக்கூடாது. வாழ்க்கை வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப அற்புதமாக இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு வரம் அப்படின்னு நினச்சி வாழணும். அதை அடிக்கடி நான் நினச்சிக்குவேன். அதுக்கு வந்து என்னுடைய ஒரு குருன்னு சொன்னால் திருமதி சிவசங்கரி அவர்களை சொல்லலாம். அவங்க அப்படி தான் ஒரு நேற்றைய கூட்டத்தில் அவங்களுடைய ஒரு முழு வீச்சையும் பார்க்க முடிஞ்சுது. அதனால் அப்படி உயர்ந்த தரமான வாழ்க்கை வாழ நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி இங்கே நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இந்த கேள்வி கேட்டாலும் நான் பத்திரிகை ஆசிரியங்கிற வகையில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு ஏற்கனவே சொன்னேன். அதனால் ஒரே ஒரு சின்ன குறிப்பு மட்டும், சக எழுத்தாளர்களை பற்றின கேள்விகள் வேண்டாம்.
இவர் எப்படி எழுதுறாரு, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர் வளவளன்னு எழுதிக்கிட்டே இருக்காரு, இந்த நாவல் போர் அடிக்குது, அந்த மாதிரி சக எழுத்தாளர்களை பற்றின கேள்விகள், எழுத்துப்போக்கை பற்றி கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட வாழ்கிற எழுத்தாளர்களை பற்றி வேண்டாம். காலமான எழுத்தாளர்களை பற்றி நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்லலாம். காரணம் பத்திரிகையில் இருக்கிறதுனால எல்லா வகையான எழுத்துப்போக்கும் எல்லா வகையான எழுத்தாளர்களுடைய நட்பும் எங்களுக்கு தேவையாக இருக்குது. அதனால் யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணுறதில்ல. எனவே நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். நீங்கள் பத்திரிகையை பற்றி சொன்னீங்க. நான் டெலிவிஷன்லேருந்து வந்தவன். எங்களுக்கு டைம் முக்கியம். அந்த டைம் ஆயிடுச்சுன்னா யாராக இருந்தாலும் பிரசிடென்ட் பேசினாலும் அதை நிறுத்திட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். அதனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். வில் ஸ்டிக் டு டைமிங். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. என் பேர் ஆசுகு வீனியா. இனிய தோழாங்கிற ஒரு சிறு பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். என்ன பத்திரிக்கைமா? இனிய தோழான்னு சிறு பத்திரிகை. இனிய தோழா. ஊனமுற்றவர்களுக்கான இலவச பத்திரிகை அது. நல்லது. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய பேட்டி வந்து மிக அருமையாக இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி தான் கேட்கணுன்னு இருக்காங்க. பத்திரிகை உலகத்தில் உங்களுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் அப்போது நீங்கள் ஆரம்ப காலத்தில் எழுதின பத்திரிகை தரம் இப்போது இருக்கிறதா? அது பத்திரிகை சார்ந்து. இந்த சூடாமணி அம்மாவுடைய கதைகளை நான் படித்ததில்லை, மற்றவங்களும் படிச்சிருக்கேன். அது எங்கே கிடைக்கும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். சூடாமணி கதைகள் நீங்கள் இந்த இணையத்தில் போட்டு தேடினா அதனுடைய எங்கே கிடைக்குங்கிற முகவரியெல்லாம் கிடைக்குமா? கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். சூடாமணி படிக்கிறது அப்படிங்கிறது மனித வாழ்க்கையை மேலும் நம்ம மனசை விசாலப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழி. அதனால் நீங்கள் அதை அவசியம் படிக்கணும். பத்திரிகையை பொறுத்தளவு உட்காருங்கம்மா. பத்திரிகையை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, ஒரு 45 ஆண்டு காலமாக இந்த பத்திரிகை உலகத்தில் நான் இருக்கேன். தற்பெருமை மாதிரியான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறத பற்றி வெட்கப்படுறேன். ஏன் வெட்கப்படுறேங்கிறத அப்புறம் விளக்குறேன். இந்த 45 ஆண்டு காலமான பத்திரிகை வாழ்க்கையில் லஞ்சம்னு ஒரு பைசா கூட யாரிடமிருந்தும் எதன் பொருட்டும் நான் பெற்றதில்லை. இது என்னுடைய பெருமை என்று சொல்லிக்கொள்வது பற்றி நான் மிகுந்த வெட்கமடைகிறேன். ஏன்னா இப்படி தானே எல்லா பத்திரிகையாளர்களுமே இருக்கணும். இன்றைக்கி இப்படி இருக்கிற ஒரு ஆள் அதை சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்காக மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னா பத்திரிகை உலகம் எவ்வளோ கெட்டு போயிருக்கு இல்லையா? கவர் ஸ்டோரிங்கிறாங்க. எல்லா ஸ்டோரியுமே கவர் வாங்கிட்டு எழுதுகிற ஸ்டோரி தான். அனைத்துமே கவர் ஸ்டோரியாக இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யார் என்னென்ன வகையில் எப்படியெல்லாம் வசதிகளை பெருக்கிக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் சோரம் போய் இந்தந்த எழுத்துக்களை, கட்டுரைகளை, தலையங்கங்களை எழுதினாங்கங்கிறது எல்லாமே உள்வட்டத்தை சார்ந்த எங்களுக்கெல்லாம் தெரியும். அதை வெளிப்படுத்த முடியாது. அதனால் பத்திரிகை நாடு நல்லா இருக்கணும்னா நீதிபதிகள் நேர்மையாக இருக்கணும், காவல்துறை நேர்மையாக இருக்கணும், அதிகாரிகள் நேர்மையாக இருக்கணும். இவங்கெல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டிக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் கட்டாயம் 100% நேர்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் நாடு திருந்தும். அப்படி இல்லாதது தான் ஒரு சிக்கல். சகோதரி ரொம்ப ஒரு அருமையான ஊனமுற்றோருக்கான ஒரு பத்திரிகை நடத்துகிறதா சொல்கிறாங்க. அந்த சகோதரியினுடைய கேள்விக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம சிந்திப்போம். ஐராவதம் மகாதேவன், ஏஎன் சிவராமன், கஸ்தூரி ரங்கன், கேஆர் வாசுதேவன், மா பார்த்தசாரதி வரிசையில் வரக்கூடிய மிகச்சிறந்த பத்திரிகை ஆசிரியர்கள் எதிர்காலத்தில் இளைஞர்கள் மத்தியிலிருந்து உருவாவாங்கன்னு நம்ம நம்புவோம். அதை பிரச்சாரம் பண்ணி அப்படி வாழணுங்கிறத நம்ம கொண்டு போவோம். ஆனால் எதிர்காலம் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை, உங்களுக்கு ஒரு குறிப்பு. நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக பத்திரிகை நடத்துறதுனால நான் சொல்கிறேன். சூடாமணி மாற்றுத்திறனாளிகளை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அந்த கதைகளை மட்டுமே திரட்டி அது ஒரு நூலாக வெளிவந்திருக்கு. நீதிபதி சந்துரு அவர்கள் திரட்டி அதை ஒரு நூலாகவே வெளிவந்திருக்கு. இங்கே பாரதி வந்திருக்காங்க. அவங்கள கேட்டால் அந்த நூல் எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மாற்றுத்திறனாளிகளை பற்றி சூடாமணி எழுதிய கதைகளின் தொகுப்பு. மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு அழகான சொற்றொடரோட திரு மாலன் அவர்கள் சொன்னதை ஒட்டி நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நெருப்பு தொட்டால் தான் அது சுடும்னு தெரியும், நெருப்பு தொடர்ந்த வரையில் அது சுடும்னு தெரியாது. அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கடங்கள் எவ்வளவு அப்படின்னு மாற்றுத்திறன் இல்லாமல் முழுமையாக இருக்கிற நம்மால் வாழ்நாள் முழுவதும் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களுடைய சிரமங்கள்ங்கிறது தனி. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எச் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், கால் ஊனமானவர். அவர் ஒரு தடவை நான் நேர்காணலுக்காக போய் பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், என்னுடைய தாயாரை நான் மதிப்பதை விட கூடுதலாக என் மனைவியை மதிக்கிறேன், தாயாரை நேசிப்பதை விட கூடுதலாக என் மனைவியை நேசிக்கிறேன். வழக்கமான விஷயத்துக்கு முரணாக பேசுகிறீங்களே, ஏன் அப்படி? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன்.
நீ சொல்கிறது சரி, என்னை விட அதிகமாக நீ உன் மனைவியை நேசிக்கணும் மதிக்கணும் என்று என் தாயாரும் சொன்னார். அது என்ன காரணம் சார்? எங்கள் அம்மாவுக்கு சாய்ஸ் கிடையாது. என் மனைவிக்கு சாய்ஸ் இருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா? ஊனமுற்றவருக்கு கல்யாணம்ங்கிறது பெரிய கனவு சார். எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம் என்று எச் ராமகிருஷ்ணன் சொன்னப்போ தான் எனக்கு அந்த கோணம் புரிந்தது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பார்வையற்றோர் மன்றத்தில் ஒரு தடவை என்னை பேச கூப்பிட்டாங்க. நான் பேசின பிறகு இது மாதிரி கேள்வி நேரம், எல்லோரும் என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன். எல்லாருமே அத்தனை பேரும் பார்வையற்றவர்கள். அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னன்னு கேட்டாங்க. இல்லை, உங்களுக்கு வழக்கமாக உள்ள சிரமங்களை தவிர இப்போ ஏதாவது புதிய சிரமம் இருக்கான்னு கேட்டேன். 2 சிரமம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் என்னென்ன? தொலைக்காட்சி வானொலியிலெல்லாம் ஒலிச்சித்திரங்கள் வரும், எங்களுக்கு குரல் தானே, அதனால் அதை வச்சுட்டு அந்த குரலை வச்சு கேட்டு அந்த கதையெல்லாம் நாங்கள் அனுபவிப்போம். இப்போ அதை அனுபவிக்க முடியல, ஏன்ப்பான்னு கேட்டேன். எல்லா நடிகைகளுக்கும் சரிதா தான் குரல் கொடுக்குறாங்க. குரலை வச்சு இது சரோஜாதேவி குரல், இது பத்மினி குரல், இது சாவித்திரி குரல் அப்படின்னு பிரித்து நாங்கள் கேட்டு கதையை புரிஞ்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு கதையே புரிய மாட்டேங்குது, ஏன்னா குரல் ஒன்றா இருக்குது. அது ஒரு பிரச்சனைன்னாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டேன். மீட்டர் கேஜ் வண்டியை ரயிலை ப்ராட்கேஜாக பண்ணினப்போ மீட்டர் கேஜை அளந்து நடந்த கால்களுக்கு ப்ராட்கேஜுக்கு பழகிறதுக்கு ரொம்ப மாதங்கள் ஆச்சு, அது எங்களுடைய சிரமம்னு சொன்னாங்க. இது மாதிரி சிரமங்கள்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சகோதரியனுடைய அந்த முயற்சியை நம்ம கொண்டாடணும். நீங்கள் சொன்னது இப்போது பல்கலைக்கழகங்கள் எல்லாமே பார்வை குறைபாடுடையவர்கள் மன்றமாகத்தான் அது இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு தனியாக பேசுவோம். அதை யாரும் கேட்கணுமா? நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க. கவிஞர் கண்ணதாசன் பற்றி. இது அதானா கண்ணதாசன் பற்றி. கண்ணதாசன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். கண்ணதாசனுடைய தோற்றத்தை பார்த்து அவங்களுக்கு தெரியாது. அவர் திரைப்படத்தில் ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்கார் அவர். ஆனால் அவருடைய தோற்றத்தை வந்து முழு அழகாக நம்ம படங்களில் பார்க்க முடியாது. ரொம்ப அழகாக செக்கச்சவையில் இருப்பார். முக்கியமாக அவருடைய கண்களில் அந்த கருவிழிகள் முழுக்க வெண்மையான விழிகளுக்கு மத்தியில் உருளும், நாவல் பழம் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அழகர். அவர் திருப்பூருக்கு வந்து இந்திய எதிர்ப்பு கூட்டத்தில் பேசினார். பேசுகிறப்போ ஹிந்தி வந்து ஒரு குரங்கு பாஷை, ஏனென்றால் எல்லா எழுத்துக்களும் கொம்பை பிடித்து கொண்டு தொங்குகின்றன. ஹிந்தி வந்து ஒரு குதிரை பாஷை, ஏனென்றால் ஒவ்வொரு வாக்கியமும் ஹாய் ஹாய் என்று முடிகிறது என்றெல்லாம் பேசினார். கேட்க ரசமாக இருந்தது. ஆனால் என் பக்கத்தில் ஒரு சேட்டு பையன் என்னுடைய நண்பர் உட்காந்துருந்தார். அவர் தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருடைய தாய்மொழி ஹிந்தி. பின்னாளில் கண்ணதாசன் நேரில் பார்த்து பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அர்த்தமுள்ள இந்து மதம் தினமணி கதிரில் அவர் எழுதினார். அப்போது தினமணி கதிர் 37,000 பிரதிகளுக்கு மேலே கூடுதலாக விற்பனையாச்சு. அற்புதமான ஒரு புத்தகம். அப்போ அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து ஒரு காலத்தில் நாத்திகராக இருந்தீங்க, இப்போ அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுறீங்களே அப்படின்னு கேட்டேன். தம்பி, ஒரு காலத்தில் நான் நாத்திகனாக இருந்ததும் இறைவனின் சித்தமில்லாமல் வேறு என்ன அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன்னா, நீங்களே ஒரு மொழியை கையாண்டு அதன் மூலமாக உலகத்தில் உங்களை நிலைநிறுத்திக்கிட்ட எழுத்தாளர், கவிஞர். நீங்கள் இன்னொரு மொழியை எப்படி திட்ட முடியும்? இந்திய ஆதிக்க மொழின்னு சொன்னால் சரி, இந்திய மொழின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் அன்றைக்கி இப்படியெல்லாம் குதிரை பாஷை குரங்கு பாஷைலாம் பேசுகிறப்போ என்னுடைய சேட்டு நண்பன் எவ்வளோ வருத்தப்பட்டான் தெரியுமா, நீங்கள் அப்படி பண்ணலாமா என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், தம்பி, எந்த நிலை கருத்தோட்டத்தில் நான் ஒரே நிலையில் இருந்திருக்கேன் உனக்கு தெரியுமா? இப்போ வீட்டில் ஒரு பண்டிதரை வச்சு நான் இந்தி துளசி ராமாயணம் பாடம் கேட்குறேன் என்று சொன்னார் அவர். மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவன் அறிவேன் எவ்வவை நன்மை எவ்வவை தீமை என்பதறிந்து ஏகுமென் சாலை. இதெல்லாம் அவருடைய வரிகள். ரொம்ப அழகான உரைநடை அவருடையது. புதுக்கவிதை அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கல. அவருடைய புஷ்பமாலிகா ஞானமாலிகா தொகுப்புகளை நல்ல உரைநடைன்னு தான் அவர் சொல்லுவார். அவர் கவிதைன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் அதில் ரொம்ப அழகான வாக்கியங்கள். ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு ஒரு மாத்திரை இருக்கிறது. அந்த மாத்திரையை சாப்பிட்டால் ஞாபக சக்தி வளரும். அந்த மாத்திரையை நானே சாப்பிட்டிருக்கிறேன், அதை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அந்த மாத்திரையின் பெயர் அடடா அதுதானே மறந்து விட்டது. இது அவருடைய ஒரு வாக்கியம். அது மாதிரி மீன் தண்ணீரிலேயே உயிர் வாழ்கிறதே, அது உனக்கு ஆச்சரியமாக இல்லையா என்று கேட்டார் தந்தை. மகன் சொன்னான்,
அப்பா அதே தண்ணீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் ஆச்சரியம். இப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் கண்ணதாசனுடையது. எல்லா எழுத்தாளர்களும் சொல்லி புரிய வைப்பார்கள். கண்ணதாசனுடைய பாணி சொல்லாமல் புரிய வைப்பது. அவருடைய வனவாசத்தில் ஒரு வாக்கியம், என்னுடைய தந்தைக்கு மது, மங்கை, மாமிசம் முதலிய எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் நிறைய சீட்டாடுவார். நான் சீட்டு மட்டும் ஆடமாட்டேன். அவர் சொல்லாமலேயே நமக்கு புரியும். எனவே கண்ணதாசனை பற்றி சொல்வதற்கு வாய்ப்பளித்த நண்பருக்கு நன்றி. பெரியார், அண்ணா, கலைஞர். பெரியாருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களில் சில எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் கூட சில எனக்கு உடன்பாடும் உண்டு. அவருடைய பேசுகிற பாணி போன்றவை கொஞ்சம் அதீத தீவிரத்தோடு இருக்கும், பண்பட்ட நிலையில் இருக்கும் சொல்ல முடியாது. ஆனாலும் அவருடைய பல கருத்துக்கள் இன்றைய சமுதாயத்திற்கு தேவை. அவர் மேல் சில விமர்சனங்களும் எனக்கு உண்டு. அதனால் அது ஒரு புறம். அண்ணாதுரையினுடைய ஒரு ஆற்றல் என்பது அவருடைய பேச்சாற்றல். லட்சுமணசாமி முதலியாரும் அண்ணாதுரையும் ஒரே மேடையில் பேசுகிறார்கள். அண்ணாதுரையினுடைய அன்றைய பணி என்பது மொழிபெயர்ப்பது. லட்சுமணசாமி முதலியார் ஆங்கிலத்தில் பேச பேச அண்ணாதுரை அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கிறார். லட்சுமணசுவாமி முதலியார் சொல்கிறார், ராபர்ட் கிளைவ் கேம் டு இந்தியா அண்ட் பிகேம் ராபர் கிளைவ். அது அழகான ஒரு வாக்கியம், ஸ்லேடை வாக்கியம். ஸ்லேடை எப்படி தமிழில் மொழிபெயர்க்க முடியும் இல்லையா? தமிழில் ராபர் என்ற ஆங்கில ஸ்லேடை தமிழில் கொண்டு வர முடியாது. ஸ்லேடை என்பது அந்தந்த மொழிகளுக்கானது. நான் பார்த்து சாரதி எழுதுகிறார், அவளுடைய பார்வை ஒரு பேச்சாக இருந்ததால் அவருடைய பேச்சில் ஒரு பார்வையும் இருந்தது என்று எழுதுகிறார். ஒரு பார்வை சைட், ஒரு பார்வை விஷன். எனவே அதை ஆங்கிலத்தில் நீங்கள் மொழிபெயர்ப்பது கடினம், மொழிபெயர்க்க முடியாது. ஸ்லேடை அழகு போய்விடும். அண்ணாதுரையும் அந்த ஸ்லேடையை மொழிபெயர்க்க மாட்டார் என்று நினைத்துத்தான் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். அண்ணாதுரை தமிழிலும் ஸ்லேடையில் மொழிபெயர்த்தார். ராபர்ட் கிளைவ் கேம் டு இந்தியா அண்ட் பிகேம் ராபர் கிளைவ். திரு கிளைவ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து திருடர் கிளைவாக மாறினார் என்று அவர் சொன்னார். அது அண்ணாதுரையினுடைய அபாரமான ஆற்றல். விவேகானந்தர் சொல்கிறார், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய புகழ் வருகிறது என்றால் அந்த மோசமான தன்மைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு அபாரமான நற்குணம் அவனிடம் இருக்கும் என்று அவர் விவேகானந்தர் எழுதுகிறார். எம்ஜிஆருடைய அந்த குணம் அவருடைய வள்ளல் தன்மை, அண்ணாதுரையினுடைய குணம் அவருடைய பேச்சாற்றல். கலைஞர் கருணாநிதியும் பேச்சிலே வல்லவர். ஏன் சிவராமனிடம் சொன்னார், மதுவிலக்கு அமலில் இருந்த நேரம், மதுவிலக்கை அந்த ஆட்சி ரத்து செய்ய போகிறது என்று வதந்தி. கருணாநிதி மாங்கொல்லையில் பேசுகிறார். ஏஎன்எஸ்னிடம் நீ மாங்கொல்லைக்கு போய் எப்படியாவது அவரை தனியாக சந்தித்து இந்த மதுவிலக்கு கொள்கை மாற்ற போகிறாங்களா, மது கொண்டு வர போகிறாங்களான்னு கேளுப்பா, நாடு கெட்டுப்போகும், மது வரக்கூடாது, அவர்கிட்ட விசாரி என்று அனுப்பினார். நான் போனேன். அவர் பேசிவிட்டு அந்த காரில் ஏறப்போகிற தருணத்தில் நான் அருகே போனேன். அப்போ எனக்கு வயது 30-32 தான் இருக்கும். ஆனாலும் எங்களிடமெல்லாம் ஒரு துருப்புச்சீட்டு உண்டு, பத்திரிகையாளர் இல்லையா. அந்த கருணாநிதி கலைஞர் அந்த கார் கதவை மூடுகிற போது அவர் அருகே போய் திருப்பூர் கிருஷ்ணன் தினமணி என்றேன். தினமணி என்றால் எவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகை. அவர் டிரைவரை நிறுத்த சொல்லிவிட்டு திரும்பி என்னப்பா என்ன விஷயம் என்று கேட்டார். இல்லை, ஆசிரியர் அனுப்பி தான் நான் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னார், கேளுங்க. மதுவிலக்கு கொள்கையில் ஏதாவது மாற்றம் உண்டா? இப்போதைக்கு மாற்றம் இல்லை. இப்போதைக்கு மாற்றம் இல்லைன்னா விரைவில் எதிர்காலத்தில் மாற்றம் வருமா? தம்பி, இப்போதைக்கு மாற்றம் இல்லை என்றார் அவர். கார் கிளம்பி போய்விட்டது. அவர் என்ன நினைத்தார் என்பதை அந்த நேரத்து சாதுரிய பேச்சின் மூலமாக சொல்லாமல் சாமர்த்தியமாக தப்பிவிடுகிற ஒரு ஆற்றல் அவரிடம் இருந்தது. நான் சென்னை ஆன்லைன் பத்திரிகைக்கு ஆசிரியரான போது என்னுடைய இனிய நண்பர் ரங்கா, அவர் இன்றைக்கு வரவில்லை என்று நினைக்கிறேன், பிடி ரங்கா சித்ரா என்று அவர்கள் அற்புதமான பத்திரிகை உலக தம்பதி. அந்த ரங்கா தான் சென்னை ஆன்லைன் ஆங்கில பிரிவுக்கு ஆசிரியராக இருந்தார், நான் தமிழ் பிரிவுக்கு இருந்தேன். அந்த இணையதளத்தில் பொத்தானை அழுத்தி அதை வான்வெளியில் அனுப்புகிற அந்த செயலை ஒரு விழா போல கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்து கலைஞர் கருணாநிதியை அணுகினோம். அவர் செக்ரட்டேரியட்டிற்கு வந்து அந்த செயலை செய்யலாம், எனக்கு நேரமில்லை என்று சொன்னார். எனவே அந்த லேப்டாப் உபகரணங்களுடன் செக்ரட்டேரியட்டிற்கு நானும் ரங்காவும் அந்த பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த ரவிச்சந்திரன், அசோகன் ஆகியோரும் போனோம். அது கலைஞர் பார்த்து கொண்டே இருந்தார். உடனே ரங்கா என்னை கருணாநிதிக்கு அறிமுகப்படுத்தினார்.
இவர் திருப்பூர் கிருஷ்ணன். இதுதான் ரங்கா சொன்னது. உடனே கலைஞர் என்னை பார்த்து, நாப்பா குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று கேட்டார். நாப்பா அப்போது காலமாகி இருந்தார். எனக்கும் நாப்பாவுக்கும் ஒரு நட்புறவு உண்டு என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இது என்ன விஷயம் சொல்லுங்க என்றார். இந்த பொத்தானை நீங்கள் அழுத்தினால் அது வான்வெளிக்கு போய்விடும், அதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று நான் விளக்கினேன். இதில் என்னென்ன இருக்கிறது என்று கேட்டார். கதை, கவிதை, கட்டுரை எல்லாமே இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம் என்றேன். சமுத்திரம் கதை இருக்கா என்று கேட்டார். கதை இருக்கிறது, பாருங்கள் என்று காண்பித்தேன். மலர்ச்சியாக அந்த பொத்தானை அழுத்தி வான்வெளிக்கு அவர் அனுப்பி அந்த முதல் பிரதி இணையத்தில் வெளியாகியது. கலைஞருடைய அந்த அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வேறு. இவர் அரசியல் ரீதியாக கேட்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக எனக்கு எந்த கருத்தும் இல்லை, யாரை பற்றியும் இல்லை. யாருடைய அந்த தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு சொந்தம் போம், ஆய மனைவியோடு அனைத்தும் போம் என்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரோடு அரசியல் போயிற்று. அதற்கு பிறகு யாரையும் நாங்கள் கொண்டாடுவதில்லை. ராஜாஜி கக்கன் காமராஜோடு அரசியல் போய்விட்டது. பிறகு நான் அரசியல் துறைக்கு செல்லவில்லை, எந்த அரசியல் மேடைக்கும் பிறகு நான் ஏறவும் இல்லை. நாபார்சாரதி, ஜெயகாந்தன், கண்ணதாசன் எல்லோரும் ஸ்தாபன காங்கிரஸில் காமராஜுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த காலத்தில், மாப்போசி பேசிய காலத்திலெல்லாம் மேடை மேடையாக ஒவ்வொரு மேடையிலும் போய் அவர்கள் பேச்சை கேட்ட காலமெல்லாம் போயிற்று. இப்போது அரசியல் உகப்பாக இல்லை. எனவே இந்த 3 நபர்களுடைய அரசியல் பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த அண்ணாதுரையினுடைய அற்புதமான ஆங்கில பேச்சாற்றல் அதை நாம் அதிகம் அறிந்ததில்லை. அவர் தமிழ் பேச்சைத்தான் கேட்கிறோம். கலைஞருடைய அபாரமான ஞாபக சக்தி, அவருடைய சொல் திறன். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்பது திருக்குறள். அவர்களெல்லாம் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவருடைய அற்புதமான பேச்சாற்றல். அந்த வகையில் உங்களுடைய கேள்விக்கு நன்றி. சினிமா, நாங்கள் அமுத சுரபியில் அரசியல் சினிமா ரெண்டையும் பெரிதும் தவிர்க்கிறோம். அரசியலை முற்றிலும் தவிர்க்கிறோம். நல்ல சினிமாக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஒரு உயர்ந்த குடும்ப கலாச்சாரத்தோடு கூடிய பாசமலர், பாவ மன்னிப்பு, பாகப்பிரிவினை அந்த மாதிரி படங்களுடைய காலம் போய் இன்று கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத உடைகளை அணிந்து நடிகையர் வலம் வருவதும் அதை சமுதாயம் பிரதிபலிப்பதும் மிகுந்த கவலை தருவதாக இருக்கிறது. சினிமா ஆரோக்கியமாக இருப்பதாக நான் நம்பவில்லை. கடைசியாக ஒரு கேள்வி வேணுமான்னு கேட்குறாரு. இதை கடைசியாக கேள்வியாக வச்சுக்கணுமா இல்லை நீங்கள் கேட்குறீங்களான்னு பார்க்கணும். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, கடைசியாக ஒரு கேள்வி, எப்போ முடியும் மீட்டிங்களா? இல்லை, எனக்கு இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சில இடங்களில் நம்ம பேசி முடித்த பிறகு கேள்வி நேரம்னு சொன்னால் ஏதோ நம்ம பேசின பேச்சுக்கு மௌன அஞ்சலி செலுத்துகிற மாதிரி அமைதியாக இருப்பாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படி இல்லாமல் கேள்வி கேட்ட சகோதரிகள், இந்த சகோதரர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப அழகான நிகழ்ச்சி. நான் இதுவரையிலும் அட்டன் பண்ணதில் இதுதான் ரொம்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் ரசித்தது. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நான் டாக்டர் பத்மா. டாக்டர் பத்மா வாழ்க. சொல்லுங்கள். நான் இப்போ ஒரு 10 வருஷமாக நான் ஜாஸ்தி தமிழ் படிக்கிறதில்ல. ஏன்னா எங்கள் வீட்டில் தமிழே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வங்காளி, அதனால் நாங்கள் இங்கிலீஷே பேசினோம். ஆனால் இப்போ நடக்கிற குழந்தைகளுக்கு தமிழ் இல்லை. தமிழ் ஏன் இப்படி இருக்குது, அது ரொம்ப வருத்தப்படுங்க. பேசக்கூட இல்லை, எல்லாம் அம்மா அப்பாவோட மம்மி டாடி, இந்த மாதிரி தமிழ் ஏன் போகணும்? ரொம்ப வருத்தத்தக்க சமாச்சாரம். இதுக்கு என்ன ரெமிடி? இது ஒரு கேள்வின்னு சொல்கிறத விட எங்களுடைய கருத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க, அவ்வளோதான். அதில் என்ன பதில் சொல்லன்னு தெரில. என்னுடைய ஆதங்கம் வேறு ஒன்று உண்டு. தமிழை பொதுவாக எல்லா மொழிக்குமே 2 வடிவம் தாம்மா. ஒன்று ஒலி வடிவம், ஒன்று வரி வடிவம். ஒலி நல்லா பேசணும், உச்சரிப்பு சரியாக இருக்கணும், வரி எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி பிரபல பேச்சாளர்கள்னு சொல்கிறவங்க, அரசியல் பேச்சாளர்களுக்கே தமிழ்னு வரல, தமிழ்ங்கிறாங்க. தமிழ் மட்டும் ஒன்றுமே வரல. எல்லாம் ஒரு பொதுப்படையான ஒரு உச்சரிப்பாக இருக்குது. மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு தடவை ஒரு பேச்சு போட்டி நடந்தப்போ ஒரு சின்ன பையன் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ரொம்ப நல்லா பேசினான். அவனுக்கு கட்டாயம் முதல் பரிசு கொடுக்குற அளவுக்கு அவன் பேசுகிறான். ஆனால் உச்சரிப்பு ரொம்ப சுமார், அதனால் அவனுக்கு பரிசு வரலை. அவன் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருந்தான். அவன்கிட்ட நான் சொன்னேன், நீ உச்சரிப்பை கொஞ்சம் திருத்திக்கப்பா, பெரிய பேச்சாளன் ஆகலாம்னு சொன்னதுக்கு அந்த பையன் சொன்ன பதில், என்னப்போ உனக்கு புரியுது இல்லை, அப்புறம் என்ன என்று கேட்டான். எனவே இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாம் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஆங்கிலத்தில் ஹீ நோ ஷீ நோ என்று எழுத மாட்டோம். ஹீ நோஸ் ஷீ நோஸ் என்று தான் எழுதுவோம். அது ஏன் எஸ் போட வேண்டும் என்று கேட்க மாட்டோம், அது இலக்கணம். அது மாதிரி தமிழில் பல விஷயங்கள் உள்ளன. ஒருமை பன்மை, பலர்பால், பலவின்பால் என்று எத்தனையோ உள்ளன. அது எல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப ஒரு கீழான நிலைக்கு போயிட்டுருக்கிறது. உங்களை மாதிரியே எனக்கும் கவலையாக தான் இருக்குது.
கவலைக்கு ஏதாவது ஒரு ரெமெடி வந்து தான் ஆகணும். இல்லை, அது வீட்டில் முதல்ல பேசுறது. எங்களுடைய அனுபவம்னா கிருஷ்ணனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்களுடைய அனுபவம் என்னென்னா, எங்களுக்கு தமிழ் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சது. நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வீட்டிலேருந்து ஆரம்பிச்சது. அதிர்ஷ்டவசமாக எங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக எங்களுடைய அம்மா, 2 பேருடைய அம்மாவுமே ஒரு தீவிரமான வாசகிகளாக இருந்தாங்க. அந்த வாசகிகளாக இருந்ததுக்கு வாரப்பத்திரிகைகள் தான் அவங்க படித்தாங்க. அவங்க பெரிய புஸ்தகங்கள் தேடி போய் படித்தது கிடையாது. ஜெயகாந்தனோட கதை ஒவ்வொரு வாரமும் இதில் வரும்போது, ஆனந்த விடனில் வரும்போது, முத்திரைக்கரை வரும்போது, அதை எல்லாருக்கும் முன்னால் அவங்க படிச்சுட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னமும் அவங்க அக்னி பிரவேசம் பற்றி பண்ண கமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான், அவங்க ஜெயகாந்தன் தலையில் தண்ணியை கொட்டினா சரியாக போச்சுன்னு நினைக்கிறானா என்று என் கூட, என்னமோ நான் தான் ஜெயகாந்தன் மாதிரி என் கூட சண்டைக்கெலாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அங்கேருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்கள் படித்த புத்தகங்கள் வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய, ரொம்ப எளிமையான புத்தகங்கள் இருந்தது. பொன்னியின் செல்வனோட 5 வால்யூமும் வந்து பரீட்சைக்கு முடிச்சுட்டு, நாளைக்கு பரீட்சைன்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த 5 பாகத்தையும் படிச்சிருக்கோம் வந்துட்டு என்னன்ட்டு. அந்த மாதிரி இது பத்திரிகைகள்லேருந்து தான் எங்களுக்கு தமிழ் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்த எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து தமிழ் படிப்பதை வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாங்க வந்துட்டு என்னன்ட்டு. இப்போ அவருடைய ஆசிரியர் ஒருத்தரை பற்றி எழுதியிருக்காரு. இன்றைக்கி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அவர் கல்லூரியில் படித்தபோது அவருடைய முதல் கதை வெளியான போது அதை வகுப்பறைக்கு கொண்டு வந்து அதை வகுப்பறையில் படித்து அதை பற்றி அவங்க சொன்னது அதெல்லாம் பற்றி இருக்குது. என்னுடைய பேர், அந்த ஆசிரியர் பேர் முப்பால்மணி. அவர் தான் என்ன ரொம்ப நான் மாணவனாக இருக்கும்போது பேக் பெஞ்சில் உட்காந்து ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். பேக் பெஞ்சில் உட்காந்து ஒரு கவிதை எழுதிட்டு இருந்தபோது என் டெஸ்க்குக்கு வந்து அந்த கவிதையை பிடுங்கி ஸ்டேஜுக்கு வந்து என்னை திட்ட போகிறாரு, அவமானப்படுத்த போகிறாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தபோது அந்த கவிதையை உறக்க படித்து, கவிதை எழுதுவது என்பது கடவுள் சில பேருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய வரம், அது உனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி என் கிளாஸ்மேட் முன்னால் என்னோடய இதை என்ஹான்ஸ் பண்ணார். அந்த மாதிரியான பெற்றோர், அந்த மாதிரியான ஆசிரியர், அந்த மாதிரியான பத்திரிகைகள் இருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட வந்து தமிழை எடுத்துகிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லை சார். இப்போ இட்ஸ் மை happy task to bring this to an end. But somebody is asking one question, Mr. Gurumurthy. நிறைய இப்போ எங்களுடைய அமோசரவில் எழுத்தாளர் கிளிக் ரவி, ஜி மீனாட்சி இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இப்போ அது மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப தேர்ந்த எழுத்தாளர்கள். அவங்க படைப்புகளை தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து எங்களுக்கு அப்படியே மெயிலில் வருது, லட்டு மாதிரி அப்படியே எடுத்து போட்டுரும், ஒன்றும் திருத்த வேண்டாம். முன்ன மாதிரி இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கணும்னு ஆரம்பித்தா அவங்களுக்கு ஒன்றும் எழுதவே வரல. வாக்கிய அமைப்பே சரியில்லை, ஒரு நடை ஓட்டம் சரியில்லை. அதுக்கு நிறைய படிக்கணும்ல, நிறைய படித்தா தான் அது ஒழுங்காகும். இளைய தலைமுறையில் இப்போ மாலன் சாரெல்லாம் நிறைய இளம் மாணவர்களெல்லாம் பயிற்றுவிக்கிறாரு. ஜெயகிருஷ்ணன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஊடகவியலாளர் சங்கம் வச்சு அது மூலமாக நிறைய பயிற்சி கொடுக்குறாரு. இந்த பத்மா மேடம் அவங்களுடைய கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு இல்லைனாலும் கூட நான் சொல்லக்கூடிய தீர்வு இது மாதிரி கூட்டங்களை நம்ம நிறைய நடத்தணும். இது மாதிரி இடங்களுக்கு அவங்கள வரவழைக்கணும். அப்போ தான் தமிழ் என்னன்னு அவங்களுக்கு புரியும். நமக்கு மாறணும் கட்டாயமாக மாறணும். இவங்க அரவிந்த அன்னை ஒன்று சொல்லியிருக்காங்க, ஃப்ரான்ஸ் இஸ் மை கண்ட்ரி பை பர்த், இந்தியா இஸ் மை கண்ட்ரி பை சாய்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இந்தியாங்கிற அற்புதமான நாடு நமக்கு தாய்நாடாக தானாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி தமிழ்ங்கிற அற்புதமான மொழி நமக்கு தாய்மொழியாக அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய சொத்து நமக்கு. அப்போ ஒரு ஜானகிராமனை படிக்கலை, ஒரு ஜெயகாந்தனை படிக்கலைன்னா இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு. எனவே அவங்களுடைய இழப்பை நம்ம ஞாபகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா நிலைமை சரியாகும்னு நம்ம நம்புவோம். குருமூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. So on that hopeful note, I want to say thank you to everybody who has come. I think we can take the conversation outside. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு உரையாடல். ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்து. உங்கள் பேர் என்னப்பா? பிரதீப் சக்கரவர்த்தி. ஓகே. நான் ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து தமிழ் தாத்தாவோட கட்டுரைகள் வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். பட் சில சூடாமணிலாம் நான் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் படிச்சிருக்கேன். பட் உண்மையிலேயே இன்றைக்கி நீங்கள் உரையாடுனதில் இவங்களோட பேர்லாம் கொஞ்சம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு சிறுகதையாவது படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆவலோடு நான் போகிறேன். மிக்க நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஜூனில் வந்து we have a few really interesting events and we'd love to see you all again. June 13th we have an event called China, US and the World Post Summit. Discussion with Ambassador Vijay Gokhale. On the 20th of June, we have a session called India Out of Work by Professor Santosh Mehrotra.
And on June 27th, we have a session called Framework for India's National Security Strategy with Major General Raghavan Srinivasan, who is going to do it from the perspective of the Arthashastra. So these are our sessions for June 13th, 20th and 27th. And we'd love to see many of you there. Thank you once again for both of you. Vanakkam.